ಯಾವರು ಬರಿಕೆ செய்வோம். எல்லாரும் ಹೇಳೋಣ. கர்த்தர் ಕರ್ತನು எனக்கு ನನಗೆ நல்லவர், ಒಳ್ಳೆಯವರು, அவர் கிருபை ಆತನ ಕೃಪೆಯು எனக்கு ನನಗೆ என்றும் உள்ளது, ಎಂದಿಗೂ ಶಾಶ್ವತವಾದದ್ದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. பிரியமானவர்களே, ಪ್ರಿಯರೇ, நாம் கவலைப்படுவதற்காக கர்த்தரால் அழைக்கப்படவில்லை. ನಾವು ಚಿಂತೆ ಪಡುವುದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನಿಂದ ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. நாம் கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறுவதற்காக ನಾವು அழைக்கப்பட்டிருக்கிறோம். ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕರ್ತನಿಂದ நாம் ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ನಾವು ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. பொருளாதாரத்தை குறித்தோ, ವಸ್ತು ಪ್ರಕಾರವನ್ನು ರೀತಿಯಾಗಿಯೂ ಕುರಿತು, எதிர்காலத்தை குறித்தோ, ಇಲ್ಲ ನಮ್ಮ ಬರುವಂತಹ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿಯೋ, ஆரோக்கியத்தை குறித்தோ, ಆರೋಗ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿಯೋ, ஊழியத்தை குறித்தோ, ಸೇವೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿಯೋ, குடும்ப சூழ்நிலையின் காரணத்தை குறித்தோ, ಕುಟುಂಬದ ಸ್ಥಿತಿಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿಯೋ, எதை குறித்தும் நாம் கவலைப்படவே கூடாது. ಯಾವುದರ ಬಗ್ಗೆಯೂ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಲೇಬಾರದು. ನೋಡಿ, நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನು ನಮ್ಮ ಬಳಿ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. வாசிப்போம். ಓದೋಣ. 1 பேதுரு 1 ಪೇತ್ರನು 5ஆம் அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ஆகிய வசனங்கள். 7, 8ನೇ ವಾಕ್ಯ. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 1 ಪೇತ್ರನು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 7, 8 ஆகிய வசனங்கள். 7, 8ನೇ ವಾಕ್ಯ. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகின்றான். ஹல்லேலூயா. கண்டத்துல வாசிங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ. ಸ್ವಚಿಂತರಾಗಿರಿ, ಎಚ್ಚರವಾಗಿರಿ, ಇರಿರಿ. ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂದು ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾನೆ. ஆமென். வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கின்றார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯಾರು ಇಲ್ಲ. என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? ನನ್ನ ಸಮಸ್ಯೆ ಯಾರಿಗ್ ಗೊತ್ತು, என் வேதனை யாருக்கு தெரியும்? ನನ್ನ ವೇದನೆ ಯಾರಿಗ್ ಗೊತ್ತು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? உங்களை விசாரிப்பதற்கு, ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, ನಿಮಗೆ ಸಂತೈಸುವುದಕ್ಕೆ, உங்கள் பிரச்சனையை மாற்றுவதற்கு ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕೆ ஒருவர் இருக்கின்றார். ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர். ಅವರ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಾದ ಕರ್ತನು. அவர் பெயர் இயேசு. ಅವರ ಹೆಸರು ಯೇಸು. அவர் உங்களை விசாரிக்கின்றவராக இருக்கின்றார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, உங்க கவலையெல்லாம் நீங்க வச்சுக்கிறாதீங்க, ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನ ನೀವ್ ಇಟ್ಕೊಂಬೇಡಿ, உங்க கவலையெல்லாம் கர்த்தர்கிட்ட வச்சிருங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಗಳನ್ನ ದೇವರ ಬಳಿ ಇಟ್ಬಿಡಿ. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ಕರ್ತನ ಪರ್ವತದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ನೋಡಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. கவலையும் பாரத்தையும் சுமந்து கொண்டு திரிவதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. ಚಿಂತೆ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತುತ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಕರೆಯಲ್ಪಡಲಿಲ್ಲ. சத்தியத்தை சுமந்து கொண்டு திரிவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ಸತ್ಯವನ್ನು ಹೊತ್ತುತ್ತಾ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆத்ம பாரம் ஒன்று மாத்திரமே நம்முடைய பாரமாக இருக்க வேண்டும். வேற எந்த பாரம் நம்முடைய பாரமாக இருக்கக்கூடாது என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ಆತ್ಮ ಭಾರವು ಮಾತ್ರವೇ ನಮ್ಮ ಭಾರವಾಗಿರಬೇಕು, ಬೇರೆ ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಭಾರವು ನಮ್ಮ ಭಾರವಾಗಿರಬಾರದು ಅಂತ ಹೇಳಿ ಕರ್ತನ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கின்றார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. சந்தோஷமா இருக்கிறீங்க? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಿ. என் சொந்தக்காரங்க விசாரிக்கல, ನಮ್ಮ ಸ್ವಂತದವರು ವಿಚಾರಿಸಲಿಲ್ಲ, என்னுடைய பிள்ளைங்க கூட விசாரிக்கல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ಕೂಡ ನನ್ನ ವಿಚಾರಿಸೋದಿಲ್ಲ. நீங்க கவலைப்படாதீங்க. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, கர்த்தர் உங்களை விசாரிக்கின்றவராக ದೇವರು இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. மத்தவங்க விசாரிச்சாங்கன்னா உங்களால ஆறுதல் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ಬೇರೆಯವರು ವಿಚಾರಿಸೋದಾದ್ರೆ ಅವ್ರು ಏನಾದ್ರು ಒಂದು ಮಾತು ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಬಹುದು. ஆனால் கர்த்தர் விசாரித்தார் தீர்வையே கொடுக்க முடியும், பதில கொடுக்க முடியும். ಆದರೆ ಕರ್ತನು ವಿಚಾರಿಸುವುದಾದರೆ ನಿಮಗೆ ಅವರು ಉತ್ತರವನ್ನೇ ಕೊಡಬಹುದು. அவர் உங்களை விசாரிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வேதம் சொல்லுது பாருங்க, ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ ನೋಡಿ, கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, கவலை எல்லாம் கர்த்தர்கிட்ட வச்சிருங்க, ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ದೇವರ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ಸ್ವಚಿತ್ತರಾಗಿರಿ. தெளிந்த புத்தி உள்ளவர்கள் ಸ್ವಚಿತ್ತರು
கவலை எங்க வச்சிருக்க மாட்டாங்க, ಚಿಂತೆಯನ್ನು ಏನ್ ಮಾಡೋದಿಲ್ಲ, அவங்களுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க, ಅವರಲ್ಲಿ ಇಟ್ಟಿರೋದಿಲ್ಲ, கர்த்தரத்துல வச்சிருவாங்க. ದೇವರ ಬಳಿ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. விழிப்பா இருக்கணும் பாருங்க. ಎಚ್ಚರವಾಗಿರ್ಬೇಕು ನೋಡಿ. ஏனென்றால் ಏಕೆಂದರೆ பிசாசானவன் ಸೈತಾನನು உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಆ ಸೈತಾನನು. உங்களுக்கு எதிராளி யாருங்க? ನಿಮಗೆ ವಿರೋಧಿ ಯಾರು? பிசாசு. ಸೈತಾನನು. மனிதர்கள் கிடையாது, ಮನುಷ್ಯರಲ್ಲ. உங்கள் கூட போராடுகிற மனிதர்கள் கிடையாது. ನಿಮ್ಮ ಜೊತೆ ಹೋರಾಡುವಂತ ಮನುಷ್ಯರಲ್ಲ. அவர்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்படுகிற பிசாசு அவங்களுடைய எதிராளி இருப்பாருங்க. ಅವರ ಹಿಂದೆ ಇದ್ದು ಕ್ರಿಯೆ ಮಾಡುವುದು ಸೈತಾನನ, ಅವನೇ ವಿರೋಧಿ ನೋಡಿ. அவன் என்ன பண்றானா, ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகின்றான். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ರೀತಿಯಾಗಿ ಯಾರನ್ನು ನುಂಗನ ಅಂತ ಹೇಳಿ ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾನೆ. அப்ப நம்ம கவலைப்படும் பொழுது ಆಗ ನಾವು ಚಿಂತೆ ಪಡುವಾಗ என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? பிசாசுக்கு இடம் கொடுக்கின்றோம். ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் சொல்றாரு, ಅದನ್ನೇ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, கவலைப்படாத, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ, உன் பாரத்தை, ನಿನ್ನ ಭಾರವನ್ನೆಲ್ಲ, உன் கஷ்டத்தை ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನೆಲ್ಲ என்கிட்ட கொடுத்துரு, ನನ್ನ ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಡು, நான் பாத்துக்கிறேன். ನಾನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கவலைக்கு இடம் கொடுத்தா ನೀನು ಚಿಂತೆಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ பிசாசுக்கு இடம் கொடுக்கிற. ನೀನು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಿ. பிசாசு உள்ளவங்க என்ன பண்ணுவான்? ಅದು ಸೈತಾನನ ಒಳಗಡೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அழிவின் காரியங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. ನಾಶನದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ ನೋಡಿ. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும்போது பிசாசுக்கு மனிதன் இடம் கொடுக்கிறான். ಪರಿಶುದ್ಧ ಇಲ್ಲದೆ ಇರುವಾಗ ಮನುಷ್ಯನು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾನೆ. நீதி தவறி நடக்கும்போது ஒரு விசுவாசி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். ನೀತಿ ತಪ್ಪಿ ನಡೆಯುವಾಗ ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾರೆ. அவிசுவாசப்படும்போது ஒரு விசுவாசி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். ಅಪನಂಬಿಕೆ ಹೊಂದುವಾಗ ಅವನು ವಿಶ್ವಾಸಿಯು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುತ್ತಾನೆ. பொறாமப்படும்போது ஒரு விசுவாசி என்ன பண்றான்? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಒಂದು ವಿಶ್ವಾಸಿ ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾನೆ. இதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கவலைப்படும் பொழுதும் ಚಿಂತೆ ಪಡುವಾಗ விசுவாசி என்ன பண்றான்? ವಿಶ್ವಾಸಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? பிசாசுக்கு இடம் கொடுக்கின்றான். ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತಾನೆ. அதுல ஒரு பெரிய பிரச்சனையாக நம்ம கருதுறது கிடையாது. ಅದನ್ನ ನಾವೇನ್ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆಯಾಗಿ ಎಣಿಸಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ ನೋಡಿ. பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அநேக இடங்கள் கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஏன் சொல்லப்பட்டிருக்குது? ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವುದಾದ್ರೆ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ ಅಂತ ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? ஏனென்றால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ಯಾಕೆಂದರೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, கவலைப்படக்கூடாது, ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು, எதை பத்தி கவலைப்படாதீங்க. ಯಾವುದರ ಬಗ್ಗೆಯೂ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. உங்களை ஆதரிப்பதற்கு, உங்களை அரவணைப்பதற்கு, உங்களை ஆற்றுவதற்கு, உங்களை தேற்றுவதற்கு உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கின்றார். ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವುದಕ್ಕೂ ನಿಮ್ಮನ್ನು ಆದರಿಸುವುದಕ್ಕೂ ದೇವರಾದ ಕರ್ತನಿದ್ದಾರೆ. ஆமென். ಆಮೆನ್. வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದಿರಿ, பிசாசுக்கு ಸೈತಾನನಿಗೆ இடம் கொடுக்க கூடாது. ಸ್ಥಳ ಕೊಡದಿರಿ. நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னா ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡುವುದಾದರೆ, நம்முடைய கவலைகளையும் பாரத்திலையும் கர்த்தரிடத்துல வைக்காம இருந்தோம் அப்படின்னா ನಾವು ನಮ್ಮ ಚಿಂತಾ ಭಾರಗಳನ್ನೆಲ್ಲ ನಾವು ದೇವರ ಬಳಿ ಇಡದೇ ಇರುವುದಾದರೆ நம்ம என்ன பண்றோம்? ನಾವೇನ್ ಮಾಡ್ತೇವೆ? பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತೇವೆ. ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறீங்க ஆண்டவரே, ದೇವರೇ, ಎಲ್ಲವನ್ನು ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ತೀರಾ ದೇವ್ರೆ, நான் சந்தோஷமா இருக்க போறேன் ஆண்டவரே ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರ್ತೇನೆ ದೇವ್ರೆ என்ற முடிவுக்கு நீங்கள் வரும் பொழுது ಅಂತ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ನೀವು ಬರುವಾಗ பிசாசு என்ன பண்ண முடியாது? ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது பாருங்க. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க. ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ವಿ ನೋಡಿ. அங்க வந்து எல்லா ஜன்னல் கதவுகளுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த கொசுகளை அடைச்சிருக்காங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಂದು ಬಾಗ್ಲು ಮತ್ತೆ ಕಿಟಕಿ ಹತ್ರ ನೋಡುವುದಾದ್ರೆ ಹಿಂದೆ ಸೊಳ್ಳೆ ಪರ್ದವನ್ನು ಹಾಕಿದ್ರು. இருந்தாலும் ಇದ್ರು இந்த வீட்டுக்குள்ள கொசு வந்துகிட்டே இருக்குல்ல. ಆ ಮನೆಯೊಳಗೆ ಸೊಳ್ಳೆ ಬರ್ತಾನೆ ಇದೆ. அடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கொசு வந்ததோ அதே போலதான் வந்துகிட்டே இருக்குதான் பாருங்க. ಅದು ಸೊಳ್ಳೆ ಪರ್ದ ಹಾಕೋಕ್ ಮುಂಚೆ ಹೇಗೆ ಸೊಳ್ಳೆಗಳೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇತ್ತು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮತ್ತೆ ಬರ್ತಾ ಇದೆ. அவங்களுக்கு புரியவே இல்ல. ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥನೇ ಆಗ್ಲಿಲ್ಲ. எல்லா கதவு விண்டோலாம் கொசுகளை அடைச்சிருக்காங்க. ಎಲ್ಲ ಬಾಗ್ಲು ಕಿಟಕಿ ಎಲ್ಲ ಮುಚ್ಚಿದ್ದಾರೆ. வீட்டுக்குள்ள ஃபுல் கொசு நிறைய சுத்துது. ಆದ್ರೆ ಮನೆ ಒಳಗಡೆ ತುಂಬಾ ಸೊಳ್ಳೆ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇದೆ. என்னன்னு பார்த்தா ಏನಂತ ನೋಡಿದರೆ கிச்சன் சைடு ಕಿಚನ್ ಹತ್ರ எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சிருக்காங்க ಈ தெரியுமா? ಎಕ್ಸಾಸ್ಟ್ ಫ್ಯಾನ್ ಇದೆಲ್ಲ, அதனால அந்த விண்டோ மட்டும் திறந்து வச்சிருக்காங்க. ಆ ಒಂದು ಕಿಟಕಿ ಮಾತ್ರ ತೆಗ್ದಿರುತ್ತದೆ. எல்லா பக்கம் அடைச்சிருக்குது, ಎಲ್ಲ ಕಡೆನೂ ಮುಚ್ಚಿದೆ. ஒரு பக்கம் திறந்திருக்கிறதுனால ಆದ್ರೆ ಒಂದು ಪಕ್ಕ ಮಾತ್ರ ತೆಗ್ದಿರೋದ್ರಿಂದ எல்லா கொசு உள்ள வந்துருச்சு பாருங்க. ಆ ಎಲ್ಲ ಸೊಳ್ಳೆ ಅಲ್ಲಿಂದ ಒಳಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು எல்லா ரீதியிலும் பிசாசுக்கு இடம் கொடாம இருந்தாலும் ಎಲ್ಲಾ ರೀತಿಯಲ್ಲೂ ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದೇ ಇದ್ದರೂ ಕೂಡ கவலைப்படுகிறதுனால் ಚಿಂತೆ ಪಡುವುದರಿಂದ திறந்து வச்ச மாதிரி ಆ ಕಿಟಕಿಯನ್ನು ತೆಗೆದು ಇಟ್ಟಿದ್ದ ರೀತಿಯಾಗಿ பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா என்ன நடக்குது? ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ ಏನ್ ನಡೀತದೆ? உள்ள வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ಒಳಗಡೆ ಬಂದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. கவலை வந்தா என்ன வருது? ಚಿಂತೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ಬರ್ತದೆ? ஒரு பதட்டம் வருது பாருங்க. ಒಂದು ನಮಗೆ ಒಂದು ಗಲಿಬಿಲಿ ಆಗ್ತದೆ ನೋಡಿ. பயம் உண்டாகுது, ಒಂದು ಭಯ ಉಂಟಾಗುತ್ತದೆ, அவிசுவாசம் ಒಂದು உண்டாகுது. ಅಪನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ.
அவிசுவாசம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ಅಪನಂಬಿಕೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ನಡೀತದೆ? பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறான் பாருங்க. ಸೈತಾನನು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸ್ತಾನೆ ನೋಡಿ. பிசாசுக்கு என்ன இடம் கொடுத்தா என்ன நடக்கும்? அவன் என்ன வேலை செய்வான்? ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ ಏನ್ ನಡೀತದೆ? அவன் என்ன வேலை செய்வான்? ಅವನು ಏನ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ? வாசிங்க யோவான் 10:10. ಯೋಹಾನ 10:10. யோவான் 10:10. ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವು ಇರಬೇಕೆಂದಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂದಲೂ ಬಂದೆನು. ஹalleluya. ஹalleluya. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவுமாய் வந்தேன். ஹalleluya. பிசாசுக்கு இடம் கொடுத்தா என்ன நடக்குது? ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ ಏನ್ ನಡೀತದೆ? அவன் உள்ள வரான் பாருங்க. ಅವನು ಒಳಗಡೆ ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿ. எதுக்கு வர்றான்? ಏನಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ? திருடுறதுக்கு வர்றான், ಕದಿಯುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, கொல்றதுக்கு வர்றான், ಕೊಲ್ಲುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾನೆ, அழிக்கிறதுக்கு வர்றான். ನಾಶ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ வேற எதுக்காக வரவே இல்ல. ಬೇರೆ ಯಾವುದಕ್ಕಾಗೂ ಬರುವುದಿಲ್ಲ. வேதம் சொல்கின்றது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கின்றான் என்று. ಅವನು ಮನುಷ್ಯ ಕೊಲೆ ಪಾತಕನಾಗಿದ್ದಾನೆ ಅಂತ. அவன் உள்ள என்று ஆனாலே ಅವನು ಒಳಗಡೆ ಬಂದ್ರೇನೆ எல்லா விதமான அழிவின் வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்பான். ಎಲ್ಲ ವಿಧವಾದ ನಾಶನದ ಕೆಲಸವು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. அப்ப நம்ம என்ன பண்ண கூடாது? ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡಬಾರದು? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ಆಗ ನಾವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. அப்ப பிசாசுக்கு இடம் கொடுக்காம என்ன பண்ணணும்? ಆಗ ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡದೆ ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು? சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படக்கூடாது பாருங்க. ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು, ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು ನೋಡಿ. எதை பத்தி கவலைப்படக்கூடாது. ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. ஹalleluya. 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 சிம்சோனுக்கு ಸಿಂಸೋನನಿಗೆ அவனுடைய பலன் ಅವನ ಒಂದು ಬಲವು எதுல இருந்துச்சு? ಯಾವ್ದ್ರಲ್ಲಿತ್ತು? அவனுடைய தலைமுடியில இருந்துச்சு. ಅವನ ತಲೆಯ ಕೂದಲಿನಲ್ಲಿತ್ತು. சிம்சோனுக்கு அவனுடைய பலன் எங்க இருந்துச்சு? ಸಿಂಸೋನಿಗೆ ತನ್ನ ಬಲವು ಎಲ್ಲಿತ್ತು? அவனுடைய ಅವನ தலைமுடியில இருந்துச்சு. ತಲೆಯ ಕೂದಲಿನಲ್ಲಿತ್ತು. அவனுடைய பலன் எங்க இருந்தது அப்படின்றது எதிராளிகளுக்கு தெரியல பாருங்க. ಅವನ ಬಲವು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ವಿರೋಧಿಗಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡಿ. அதனால ಆದ್ರಿಂದ எதிரிகளால ಎದುರಿಗಳಿಂದ சிம்சோனை ஜெயிக்கவே முடியல. ಆ ಸಿಂಸೋನನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯವೇ ಆಗ್ಲಿಲ್ಲ. பயங்கரமா பராக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ತುಂಬಾ ಪರಾಕ್ರಮ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ. சிம்சோனை பார்த்தாலே பயப்படுறாங்க. ಆ ಸಿಂಸೋನನ್ನು ನೋಡಿದ್ರೇನೆ ಭಯಪಡುತ್ತಾರೆ. ஆனா சிம்சோன்ட்ட ಆದ್ರೆ ಸಿಂಸೋನನ ಬಳಿ எதிராளிகள் என்ன பண்றாங்க? ಆ ವಿರೋಧಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ತಂತ್ರವಾಗಿ பெண்ணை வைத்து ಒಂದು ಹೆಣ್ಣನಿಟ್ಟು அவனுடைய பலன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. ಅವನ ಒಂದು ಬಲವು ಎಲ್ಲಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ತಾರೆ ನೋಡಿ. எங்க இருக்கு பலன்? ಎಲ್ಲಿದೆ ಬಲವು? அவனுடைய தலைமுடியில இருக்குது. ಅವನ ತಲೆ ಕೂದಲಿನಲ್ಲಿದೆ. தலைமுடிய சேவிங் பண்ணிடுறாங்க பாருங்க. ಆ ತಲೆ ಕೂದಲನ್ನ ತೆಗೆದು ಬಿಡ್ತಾರೆ ನೋಡಿ. என்ன ஆயிட்டாங்க? ಈಗ ಏನಾಗ್ಬಿಡ್ತಾನೆ ಅವನು? விளைவிடவா மாறிட்டான். ಬಲಹೀನವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. பலன் என்ன என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டு எதிராளிகள் ಆ ವಿರೋಧಿಗಳು ಬಲ ಏನಂತ ತಿಳಿದುಕೊಂಡು அந்த பலனை எடுக்கிறதுக்கான அந்த முயற்சியில செஞ்சு ஈடுபட்டு ஜெயிச்சிட்டாங்க ಆ பாருங்க. ಬಲವನ್ನು ತೆಗೆದುಬಿಟ್ಟು ಅದರಲ್ಲಿ ಜಯಿಸ್ಬಿಟ್ರು ನೋಡಿ. பராக்கிரமசாலியாக இருந்தவன் ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿದ್ದವನು பாவம் போல மாறிவிட்டான். ಒಂದು ಪಾಪ ರೀತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ஒரு ஏளனமான கருதப்படுற நிலைமைக்கு போயிட்டான் பாருங்க. ಏನೋ ಒಂದ್ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟ ನೋಡಿ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? அவனுடைய பலனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ಅವನ ಒಂದು ಬಲವನ್ನು ಅವರು ತಿಳಿದುಕೊಂಡರು. அத அவனிருந்து புடிக்கிட்டாங்க பாருங்க. ಅದನ್ನ ಅವನ ಬಳಿಯಿಂದ ಕಿತ್ಕೊಂಡ್ರು ನೋಡಿ. அதனால என்ன நடந்துச்சு? தோல்வி உண்டாயிடுச்சு. ಅದರಿಂದ ಅವನಿಗೆ ಸೋಲು ಉಂಟಾಯ್ತು. அதே போலதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கர்த்தர் நமக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கின்றார். ಕರ್ತನು ನಮಗೆ ಒಂದು ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ದೇವರಾಗಿ ರಕ್ಷಕನಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿದ ஒரு ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ பலன் இருக்கின்றது. ಒಂದು ಬಲ ಉಂಟು. நம்மளுக்கு ஒரு பலன் இருக்குது பாருங்க. ನಮ್ಮಲ್ಲೆಲ್ಲ ಒಂದು ಬಲ ಉಂಟು. எங்க இருக்குது பலன்? ಆ ಬಲವು ಎಲ್ಲಿದೆ? எடுத்து வாசிங்க. ಓದೋಣ. நெகேமியா ನೆಹೆಮಿಯ 8:10. 8:10. நெகேமியா 8:10. ನೆಹೆಮಿಯ 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள்.
விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே உங்களுடைய பலன் என்றான். ஹalleluya. அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கு ಆಗ ದೇವರ ಜನರಿಗೆ எதுல பலன் இருக்கின்றது? ಯಾವುದರಲ್ಲಿ ಬಲವಿದೆ? கர்த்தருக்குள் ಯೆಹೋವನ மகிழ்ந்திருப்பதில் தான் ಆನಂದವೇ நமக்கு என்ன இருக்குது? ನಮಗೇನಿದೆ? பலன் இருக்கின்றது. ನಮಗೆ ಬಲವಿದೆ. இந்த பலன் நம்ம விட்டு போய்விட்டது என்றால் ಈ ಬಲವು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಾದರೆ பிசாசு என்ன பண்ணுவான்? ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? உங்கள் எதிராளியாகிய பிசாசு என்ன பண்ண ನಿಮ್ಮ ஆரம்பிப்பான்? ವಿರೋಧಿಯಾದ ಸೈತಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? கர்ஜிக்கிற சிங்கம் போல் வந்து நம்ம என்ன பண்ணுவான்? Try பண்ணுவான். ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದಂತೆ ನಮ್ಮ ಬಳಿ ಬರ್ತಾನೆ. அப்ப கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து இருக்கும் பொழுது ಆಗ ನಾವು ಯೆಹೋವನಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷದಿಂದ ಇರುವಾಗ நாம் பலவான்களாக இருக்கின்றோம். ನಾವು ಬಲವಂತರಾಗಿದ್ದೇವೆ. நாம் பலவான்களாக இருக்கும் பொழுது ನಾವು ಬಲವಂತರಾಗಿರುವಾಗ பிசாசால உள்ள வர முடியாது பாருங்க. ಸೈತಾನನಿಂದ ಒಳಗೆ ಬರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ನೋಡಿ. அவன் என்ன பண்ணுவானா? ಅವನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾನಂದ್ರೆ உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு ನಿಮ್ಮನ್ನು ಬಲಹೀನಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ கவலைகளை அதிகமாக தூண்டுவான். ಚಿಂತೆಗಳನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அதான் சொல்றேன், கவலைப்படக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன். ಅದನ್ನೇ ಹೇಳುವುದು, ಚಿಂತೆ ಪಡಬಾರದು. எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಪಡಬಾರದು. ஹalleluya. ஹalleluya. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, ಕರ್ತನ ಬಳಿ ಸಂತೋಷವಾಗಿರು, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ಅವರು ನಿನ್ನ ಹೃದಯದ ಬೇಡಿಕೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ದೊರಕುವರು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ಕರ್ತನ ಬಳಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் கூட அப்படி நிறைவேற்றுவார். ಅವರು ನಾವು ಹೃದಯದಲ್ಲಿ ಏನ್ ಬೇಡ್ಕೊಳ್ತೇವೆ ಅದನ್ನ ಕೂಡ ಅವ್ರು ನೆರವೇರಿಸ್ತಾರಂತೆ. அதாவது வாயை திறந்து விண்ணப்பமே பண்ணல, ನಾವು ನಮ್ಮ ಬಾಯನ್ನು ತೆಗೆದು ಇನ್ನು ನಾವು ಬಿನ್ನಹವನ್ನೇ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து சந்தோஷமா இருக்கிறேன். ಆದರೆ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸಿ ಉಲ್ಲಾಸವಾಗಿದ್ದೇವೆ. கர்த்தர் என்ன பண்றாரு? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? என் இருதயம் விரும்புகின்ற காரியங்களை எனக்கு அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ನಮ್ಮ ಹೃದಯವು ಇಷ್ಟಪಡುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಅವರು ಕೊಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். Amen. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும் பாருங்க. ಆಗ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು ನೋಡಿ. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்றான் பாருங்க. ಇಜಿಕಿಯ ರಾಜನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ ನೋಡಿ. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ಆಗ ಕರ್ತನ್ ಹೇಳುತ್ತಾರೆ, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், ನಿನ್ನ ಬಿನ್ನಹವನ್ನು ನಾನು ಕೇಳಿದ್ದೇನು, உன் கண்ணீரை கண்டேன், ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ನಾನು ಕಂಡೇನು, பதில கொடுக்கிறேன். ನಾನು ನಿನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. இது ஒரு லெவல் ஆஃப் பிரேயர் பாருங்க. ಇದು ಒಂದು ರೀತಿಯಾದ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ನೋಡಿ. விண்ணப்பம் பண்றது, ಬಿನ್ನಹ ಮಾಡುವುದು, இதுல பிரச்சனை வருது, போராட்டம் வருது, ಒಂದ್ ಸಮಯದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ, ಹೋರಾಟ ಬರ್ತದಂದ್ರೆ அழுக கூட வரதான் செய்து பாருங்க. ಅಳು ಕೂಡ ಬರ್ತದೆ. ஆனா ಆದರೆ இது ஒரு லெவல், ಅದು ಒಂದು ಮಟ್ಟಿಗೆ ಒಂದು ಮಟ್ಟ. இத காட்டியும் மேலான லெவல் ஒண்ணு இருக்குது. என்னன்னா, ಈ ಮಟ್ಟಕ್ಕಿಂತಲೂ ಮೇಲಾದ ಒಂದು ಮಟ್ಟ ಇದೆ ನೋಡಿ. இருதயம் விரும்புகின்ற காரியத்தை ಹೃದಯವು ಇಷ್ಟಪಡುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು வாயை திறந்து சொல்லவே இல்ல, ಬಾಯನ್ನು ತೆಗೆದು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ. என் மனசுலதான் ஆசைப்படுறேன், ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಸೆ ಪಡುವುದು, ஆனா கர்த்தர் அதை தருகின்றவராக. ಆದ್ರೆ ಅದನ್ನು ದೇವರು ಕೊಡುವವರಾಗಿರ್ತಾರೆ. இந்த லெவலுக்கு நம்ம போகணும் பாருங்க. ಈ ಒಂದು ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕು ನೋಡಿ. ஆமென். ಆಮೆನ್. இந்த லெவலுக்கு போகணும்னா எப்படி இருக்கணும்? ಆ ಒಂದು ಮಟ್ಟಕ್ಕೆ ನಾವು ಹೋಗ್ಬೇಕಂದ್ರೆ ಹೇಗಿರ್ಬೇಕು? கவலையோட இருக்க கூடாது, ಚಿಂತೆಯಿಂದ ಇರಬಾರದು, சந்தோஷமா இருக்கணும், ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು, கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருக்கணும். ಕರ್ತನಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು. அப்ப என்ன நடக்குது? ಹಾಗೆ ಏನ್ ನಡೀತದೆ? நம் இருதயம் விரும்புகின்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்கின்றவராக இருக்கின்றார். ನಮ್ಮ ಹೃದಯವು ಇಷ್ಟಪಡುವಂತಹ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ನಮಗೆ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. நீதிமான் விரும்புகிற காரியம் ನೀತಿವಂತನು ಇಷ್ಟಪಡುವಂತಹ ಕಾರ್ಯವು ಅವನಿಗೆ கொடுக்கப்படும். ಕೊಡಲ್ಪಡುವುದು. ஹalleluya. ஹalleluya. நீதிமான் மகிழ்ந்து களிகூறுகிறவனாக இருக்கான் பாருங்க. ನೀತಿವಂತನು ಸಂತೋಷಪಟ್ಟು ಉಲ್ಲಾಸಿಸುವವನಾಗಿದ್ದಾನೆ ನೋಡಿ. நீங்க நீதிமான்களாக இருக்கீங்க. ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ನೀತಿವಂತರಾಗಿದ್ದೀರಿ? ஹalleluya. ஹalleluya. கவலைப்படக்கூடாது பாருங்க. ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು ನೋಡಿ. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. ಚಿಂತೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ರೆ ಚಿಂತೆ ಮಾಡ್ಕೊಂಡೇ ಇರ್ಬೇಕು, ಬೇರೆ ಮಾರ್ಗನೇ ಇಲ್ಲ. வார்த்தையை புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ವಾಕ್ಯನ ಇಟ್ಕೊಂಡ್ರಿ ಅಂದ್ರೆ கண்டிப்பா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுப்பார். ಖಂಡಿತ ದೇವರು ಜೀವನದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. என்ன பண்ணணும்? சந்தோஷமா இருக்கணும். ಹಾಗೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು ನೋಡಿ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಆನಂದವಾಗಿರುವುದೇ ನಮ್ಮ ಬಲವು. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವಂತೆ அந்த நிலையை ಆ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನು ஒரு மனிதன் எந்தெந்த காரியங்களில் ஈடுபடும் பொழுது ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಇರುವಾಗ பெற்றுக்கொள்கின்றான். ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அப்போ ನೋಡೋಣ. சங்கீதம் 21:6. ಕೀರ್ತನೆಗಳು 21:6. சங்கீதம் 21:6. ಕೀರ್ತನೆಗಳು 21:6.
21:6. 21ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯ. அவரை நித்திய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு அருளுகின்றீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகின்றீர். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்குது? ಆಗ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? மகிழ்ச்சி இருக்கின்றது. ಸಂತೋಷವಿದೆ. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே, ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವುದೇ நம்முடைய ನಮ್ಮ பலன். ಬಲವು. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அமரும் பொழுது ಆಗ ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தர் தன்னுடைய மகிழ்ச்சியினால் நம்மை நிரப்புகின்றார். ಕರ್ತನು ತನ್ನ ಒಂದು ಸೌಭಾಗ್ಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುವರು. அப்ப நம்ம என்ன அடைகிறோம்? ಆಗ ನಾವೇನ್ ಹೊಂದುತ್ತೇವೆ? பலன் அடைகிறோம். ಬಲ ಹೊಂದುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ಒಂದು ಕಷ್ಟ ಬಂತು, கவலை வந்துருச்சு ಒಂದು அப்படின்னா ಚಿಂತೆ ಬಂತು ಅಂದ್ರೆ அழுது புலம்ப கூடாது, ಅತ್ತೆ ನೀವು ಇದು ಮಾಡಬಾರದು, ஓராட்டியா போய் சொல்லக்கூடாது. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳಬಾರದು. நம்ம என்ன பண்ணணும்? ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? கர்த்தருடைய சமூகத்திலே அமர வேண்டும். ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமரும் பொழுது ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ அவர் தன்னுடைய மகிழ்ச்சியினால் நம்மை திருப்தியாக்குகின்றார், ಅವರು ತಮ್ಮ ಸಂತೋಷದಿಂದ ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾರೆ, பூரிப்பாக்குகின்றார். ನಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತಾರೆ, நாம் பலன் அடைகின்றோம். ನಾವು ಬಲ ಹೊಂದುತ್ತೇವೆ. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன இருக்குது? ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? பரிபூரண ஆனந்தம் இருக்கின்றது, ಸೌಭಾಗ್ಯದ ನಿಧಿ ಇದೆ, நித்திய பேரின்பம் இருக்கின்றது. ನಿತ್ಯವಾದ ನಮ್ಗೆ ಸಂತೋಷವಿದೆ. அப்ப கவலையா வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்? ಚಿಂತೆ ಬಂತಂದ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்துடணும் பாருங்க. ತಕ್ಷಣ ನೀವು ಕರ್ತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಬಿಡ್ಬೇಕು. உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. ಕೂತ್ಕೊಂಡು ಚಿಂತೆ ಮಾಡ್ತಲೇ ಇರಬಾರ್ದು. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த கவலையையும் ಈ ಚಿಂತೆಯನ್ನು, இந்த பாரத்தையும் ಈ ಭಾರವನ್ನು, இந்த பிரச்சனையையும் ಈ ಸಮಸ್ಯೆಯನ್ನು உம்மீது நான் வைக்கின்றேன். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಾನು ಇಡುತ್ತೇನೆ. நீர் அதை சுமந்து கொள்ளும். ನೀವು ಅದನ್ನು ಹೊತ್ಕೊಳ್ಳಿ. நீர் என்னுடைய துக்கங்களையும் என்னுடைய வியாதிகளையும் ஏற்கனவே நீ சுமந்து தீர்த்து விட்டீர். ನೀವು ನನ್ನ ರೋಗಗಳನ್ನು, ದುಃಖಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಹೊತ್ತಿ ತೀರಿಸಿದ್ದೀರಿ. நீர் சுமந்து தீர்த்தவைகளை நான் சுமக்க தேவையில்லை. ನೀವು ಹೊತ್ತಿ ತೀರಿಸಿದ್ದನ್ನು ನಾನು ಹೊತ್ತುವಂತಹ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உன்னுடைய மகிழ்ச்சியினால் என்னை நிரப்பி பலப்படுத்தும். ನಿಮ್ಮ ಒಂದು ಸಂತೋಷದಿಂದ ತುಂಬಿಸಿ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விதமாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ உங்கள் கஷ்டங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தரிடத்துல என்ன பண்ணுங்க? டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳು, ಭಾರವನ್ನೆಲ್ಲ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? ದೇವರ ಬಳಿ ಇಟ್ಟು ಬಿಡ್ತೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. கவலைன்னு வந்து என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல உட்காரணும். ಆಗ ಚಿಂತೆ ಅಂತ ಬಂದ್ರೆ ನೀವೇನ್ ಮಾಡಬಾರದು? ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತ್ಕೋಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஞாபகம் வச்சுக்க. கவலை வந்து என்ன பண்ணணும்? ಚಿಂತೆ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? கவலைப்படக்கூடாது. ಚಿಂತೆ ಪಡಬಾರದು. கர்த்தருடைய சமூகத்துல உட்காரணும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತ್ಕೋಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவலை வர்றதுக்கு முன்னாடி நீ உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னா கவலை வராம தப்பிச்சிருவீங்க பாருங்க. ಆ ಚಿಂತೆ ಬರುವ ಮುಂಚಿತವಾಗಿ ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಚಿಂತೆನೇ ಬರೋದಿಲ್ಲ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அடுத்து என்ன பண்ணணும்? வாசிங்க. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 119 119 92. 92. சங்கீதம் 119 92. ಕೀರ್ತನೆಗಳು 119 92. ನಿನ್ನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ನನಗೆ ಆನಂದಕರವಾಗಿದ್ದರೆ ನನಗೊಂದಿದ ಆಪತ್ತಿನಲ್ಲಿ ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೋ. ஹல்லேலூயா. ஹalleluya. உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾರೆ, கர்த்தருடைய வேதம் என்ன பண்ணுது? ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವೇನ್ ಮಾಡ್ತದೆ? நம்மை மன மகிழ்ச்சி படுத்துகின்றது. ನಮ್ಮನ್ನು ಆನಂದಪಡಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷಿಸುವುದೇ நம்முடைய பலன். ನಮ್ಮ ಬಲವು. அதான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ಅದನ್ನೇ ನಾವು ನೋಡುತ್ತಿದ್ದೇವೆ. பலனாக இருக்கும் பொழுது பிசாசால என்ன பண்ண முடியாது? ನಾವು ಬಲದಿಂದ ಇರುವಾಗ ಸೈತಾನನ್ನು ಏನ್ ಮಾಡಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, நெருங்க முடியாது. ನಮ್ಮ ಬಳಿ ಬರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. தாவீது சொல்றாரு, ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ, என்னுடைய வேதம், ನಿಮ್ಮ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು, ನಿಮ್ಮ ವಾಕ್ಯವು என்னுடைய மன மகிழ்ச்சியா இல்ல அப்படின்னா ನನಗೆ ಇಲ್ಲದಿದ್ದರೆ துக்கத்துல அழிஞ்சு போயிருப்பேன். ನಾನು ದುಃಖದಲ್ಲಿ ನಾಶನ ಆಗಿ ಹೋಗ್ತಿದ್ದೆ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? துக்கம் வரும் பொழுது, ದುಃಖ ಬರುವಾಗ, கவலை வரும் பொழுது ಚಿಂತೆ ಬರುವಾಗ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். ಕರ್ತನ ವೇದವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಬೇಕು. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். ಅವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು, ವಾಗ್ದಾನಗಳನ್ನು
ನಾವು ಎಣಿಸಿ ಅದನ್ನು ನಾವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எல்லாரும் கை விட்டுட்டாங்க ஆண்டவரே துக்கப்பட்டு இருக்க கூடாது. ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಬಿಟ್ರು ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ದುಃಖ ಪಡಬಾರದು. கர்த்தருடைய வார்த்தை சொல்கின்றது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த வேத வாக்கியத்தை உங்களுடைய மன மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ಆ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಒಂದು ಸಂತೋಷವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. டாக்டர் சொல்றாங்க, ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬಿಟ್ರು இந்த வியாதி குணமாக்க முடியாது, ಈ ರೋಗ ಗುಣಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಅಂತ. அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது. ಅದನ್ನ ನೆನೆಸಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬಾರದು, ದುಃಖ ಪಡಬಾರದು. வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, மனிதனால் கூடாதது ಮನುಷ್ಯನಿಂದ ಸಾಧ್ಯವಾಗದೇ ಇರುವುದು தேவனால் கூடும். ಅದು ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗುವುದು. தேவனால் எல்லாம் கூடும். ದೇವರಿಂದ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. இதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். ಇದನ್ನು ನೆನೆಸಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. எது செஞ்சாலும் விளங்க மாட்டேங்குது, ನಾನು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅದು ಸಫಲವಾಗ್ತಿಲ್ವಲ್ಲ, எந்த வேலை பார்த்தாலும் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது, ಯಾವ್ದೇ ಕೆಲಸ ನೋಡಿದ್ರು ಆಶೀರ್ವಾದ ಬರ್ತಿಲ್ವಲ್ಲ, கவலைப்படக்கூடாது. ಚಿಂತೆ ಪಡಬಾರದು. நீ கையிட்டு செய்கின்ற சகல காரியங்களையும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ನೀನು ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವಂತ ಸಕಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೆಲಸಗಳನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ನೀವು ಮಾಡುವುದೆಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. இந்த வார்த்தை பிடித்து இந்த வேத வாக்கியத்தை உங்களுடைய மன மகிழ்ச்சியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ಈ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಿಮ್ಮ ಒಂದು ಆನಂದವಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க. ಈ ರೀತಿ ನಾವು ಹೇಳ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ಬೋದು ನೋಡಿ. துக்கம் அடையும் பொழுது ಆಗ ದುಃಖ ಹೊಂದುವಾಗ வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு அதை நீங்க என்ன பண்ணணும்? உட்கொள்ள வேண்டும். அதான் உங்களுக்கு டேப்லெட். ವಾಗ್ದಾನವನ್ನು ನೀವು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಬೇಕು, ಅದುವೇ ನಿಮಗೆ ಮಾತ್ರೆ. ஹalleluya. ಹalleluya. எல்லாரும் பிரஷருக்கு மாத்திரை போடுவாங்க பாருங்க. ಎಲ್ಲರೂ ಪ್ರೆಷರ್ಗೆ ಮಾತ್ರೆ ಹಾಕ್ತಾರೆ ನೋಡಿ. நமக்கு இந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில பிரஷர் வந்து என்ன பண்ணணும்? ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಲ್ಲಿ ಪ್ರೆಷರ್ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? வாக்குத்தத்தங்களை எடுத்து உட்கொள்ள வேண்டும். ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ತಗೊಂಡು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. நான் தீர்க்கதரிசி சொல்றாரு, வார்த்தை வந்த உடனே நான் உட்கொண்டே என்ன பண்றாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ಒಂದು ಪ್ರವಾದಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, ನಿಮ್ಮ ವಾಗ್ದಾನ ಬಂದಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಅದನ್ನ ತಗೊಂಡೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. ஹalleluya. ಹalleluya. 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கின்றார். ಮನುಷ್ಯನ ರೊಟ್ಟಿಯಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, ದೇವರ ಬಾಯಿನಿಂದ ಹೊರಡುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಬದುಕುವನು. ஆமென். ஹalleluya. ಹalleluya. அடுத்து வாசிங்க. கர்த்தர்கள் அந்த மகிழ்ச்சி அந்த பலன் எதுல வருதுன்னு பாப்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ಬಲವು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಬರ್ತದಂತ ನಾವು ನೋಡೋಣ. வாசிங்க. யோபு ಯೋಬನು 27:10. 27:10. யோபு 27:10. ಯೋಬನು 27:10. அவன் சர்வ வல்லவரின் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்பானோ, அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டே இருப்பான். எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ. ஹalleluya. ஹalleluya. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பது அடுத்த ஒரு காரியம் என்னது? ಮತ್ತೆ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டே இருப்பது, ಯಾವಾಗಲೂ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಲೇ ಇರುವುದು, வொர்ஷிப் பண்ணிக்கொண்டே இருப்பது, ನಾವು ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತಲೇ ಇರುವುದು, துதித்துக் கொண்டே இருப்பது. ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವುದು. ஹalleluya. ஹalleluya. பாடலை பாடிக்கொண்டே இருப்பது. ಹಾಡುತ್ತಲೇ ಇರುವುದು. முதல்ல என்ன பார்த்தோம்? ಮುಂಚೆ ನಾವು ಏನ್ ನೋಡಿದೆವು? கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமரும் பொழுது ಕರ್ತನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ கர்த்தர் என்ன பண்றாரு? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு, ಸಂತೋಷವನ್ನು அது ಕೊಡ್ತಾರೆ, நம்முடைய பலனாக ಅದು இருக்கின்றது. ನಮ್ಮ ಬಲವಾಗುತ್ತದೆ. அடுத்து என்ன பார்த்தோம்? ಮತ್ತೆ ನಾವೇನ್ ನೋಡಿದೆವು? கர்த்தருடைய வேதத்தை ಕರ್ತನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು நாம் தியானிக்கும் பொழுது ನಾವು ಧ್ಯಾನಿಸುವಾಗ மகிழ்ச்சி உண்டாகின்றது, ನಮಗೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವುದು, அது நம்மை பலப்படுத்துகின்றது. ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುವುದು. இதை நம்ம பார்க்கிறோம். ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது, ಕರ್ತನನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವಾಗ, வொர்ஷிப் பண்ணும் பொழுது ಅವರನ್ನು ಆರಾಧಿಸುವಾಗ என்ன நடக்குது? ಏನ್ ನಡೀತದೆ? கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಆನಂದ ಪಡುತ್ತೇವೆ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ಸಂತೋಷಿಸುವುದೇ உங்களுடைய ನಿಮ್ಮ பலன். ಬಲವು. ஹalleluya. ஹalleluya. பலனாக இருக்கும் பொழுது ನೀವು ಬಲವಾಗಿರುವಾಗ பிசாசால நெருங்க கூட முடியாது. ಸೈತಾನನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, ಆ ಕೀರ್ತನೆಗಾರನು ದಾವೀದನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, உன்னில் மகிழ்ந்து களி கூறுவேன், ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಾನು ಸಂತೋಷಪಟ್ಟು ಉಲ್ಲಾಸಿಸುವೆನು, உன்னதமானவரே ಉನ್ನತವಾದವರೇ உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ನಾನು ಕೀರ್ತಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணும் பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சி என்கிற நிலைமை நம்மளுக்குள்ளே வருகின்றது. ಆಗ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ನಾವು ಕೀರ್ತಿಸುತ್ತಲೇ ಇರುವಾಗ ನಾವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அப்ப கவலை வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணணும்? ಆಗ ಚಿಂತೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು?
ಮಾಡ್ಬೇಕು? ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து என்ன பண்ணணும்? ಒಂದು ಸಂಶಯವಾದಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿ ಬಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? ஆராதனை பண்ண வேண்டும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. சாங்க போட்டு கேளுங்க. ಆರಾಧನೆ ಗೀತೆಗಳನ್ನು ಹಾಕಿ ಕೇಳಿರಿ. தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பாடல்களை நல்லா வாயை திறந்து பாடுங்க. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ತುಂಬಿದಂತ ಹಾಡುಗಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಹಾಡಿರಿ. அவரை போற்றி புகழுங்கள். ಅವರನ್ನ ಹಾಡಿ ಹೊಗಳಿರಿ. அப்ப என்ன நடக்குது? ಹಾಗೆ ಏನ್ ನಡೀತದೆ? கர்த்தர் என்ன பண்றாரு? ಕರ್ತನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தம்முடைய அந்த மகிழ்ச்சியால் உங்களை நிரப்புகின்றார். ತಮ್ಮ ಒಂದು ಸಂತೋಷದಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತುಂಬಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே உங்களுடைய பலன். ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವುದೇ ಅದು ನಿಮ್ಮ ಬಲವು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. நீதிமொழிகள் சொல்கின்றது ಜ್ಞಾನೋಕ್ತಿಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல 14:30ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ சொஸ்ப மனம் ಸ್ವಸ್ಥವಾದ್ರು உடலுக்கு ஜீவன். ಅದು ಮೈಗೆ ಆರೋಗ್ಯ. அதாவது இங்கிலீஷ்ல என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா ஆங்கிலத்துல a heart at peace gives life to the body. அதாவது ಅದೇನೆಂದರೆ ஒரு சமாதானமான ஒரு மனம், சமாதானமான இருதயம் ಒಂದು ಶಾಂತಿಯಾದ ಗುಣವು உங்களுடைய சரீரத்திற்கு ನಿಮ್ಮ ದೇಹಕ್ಕೆ ஜீவனை கொடுக்கின்றது. ಅದು ಜೀವಾಧಾರವು. இப்ப நீங்க மனசு சமாதானமா சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಸಂತೋಷವಾಗಿ ಸಮಾಧಾನವಾಗಿರುವುದಾದರೆ சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும். ನಿಮ್ಮ ಶರೀರವು ಆರೋಗ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. நான் ஆவிக்குரிய ரீதியில சொன்னேன் உங்களுக்கு. ನಾನು ಮುಂಚೆ ಆತ್ಮಿಕ ರೀತಿಯಾಗಿ நீங்க ಹೇಳಿದ್ದೇನು? சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா பிசாசுக்கு உள்ள வர்றதுக்கு அனுமதியே கிடையாது. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಾದರೆ ಸೈತಾನನಿಗೆ ಒಳಗೆ ಬರುವಂತ ಅನುಮತಿಯೇ ಇಲ್ಲ. மூன்று காரியங்களை சொன்னேன். எப்படி 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿದ್ದೇನು? கர்த்தர் உங்களை எவ்விதமாக சந்தோஷப்படுத்துகின்றார்? ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೇಗೆ ಸಂತೋಷ ಪಡಿಸುತ್ತಾರೆ ಅಂತ இங்க ಹೇಳಿ சொல்லியிருக்குது வேதத்துல. ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರುವಾಗ சரீரம் ஆரோக்கியம் அடைகின்றது. ದೇಹವು ಆರೋಗ್ಯ ಹೊಂದುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. ரொம்ப கவலைப்படுறவங்கள பாத்திருக்கீங்களா? ತುಂಬಾ ಚಿಂತೆ ಪಡುವವರನ್ನ ನೋಡಿದ್ದೀರಾ? தலைமுடியெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். ಅವ್ರಿಗೆ ತಲೆ ಕೂದಲೆಲ್ಲ ಉದುರಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. நல்லா தான் சாப்பிடுவாங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ. ஆனா கவலை, டிப்ரெஷன், பிரஷர், ஸ்ட்ரெஸ் அப்படின்றனால என்ன ஆகுது? ಆದ್ರೆ ಅವರಲ್ಲಿ ಆ ಚಿಂತೆ, ಆ ಭಾರ, ಅದರಿಂದ ಏನಾಗ್ತದೆ? தலைமுடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. ತಲೆ ಕೂದಲೆಲ್ಲ ಉದುರಕ್ಕೆ ಆರಂಭಿಸುತ್ತದೆ. நல்லா தான் சாப்பிடுறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ. மூஞ்சில என்ன இல்ல? ಮುಖದಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ. ஒரு முகப்பொலிவு இல்ல. ಒಂದು ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಕಲೆ ಇರುವುದಿಲ್ಲ. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் பைபிள் சொல்லுது பாருங்க. ಒಂದು ಮನಸ್ಸಿನ ಒಂದು ಸಂತೋಷ, ಅದು ಮುಖದಲ್ಲಿ ಸಂತೋಷವನ್ನು ಕಾಣಿಸುತ್ತದೆ. நல்லா தான் சாப்பிடுறாங்க. ಚೆನ್ನಾಗಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ. ஆனா உடம்பு தேரவே மாட்டேங்குது, ஒல்லியா தான் இருக்குது. ಆದ್ರೆ ಮೈ ಇಡುವುದೇ ಇಲ್ಲ, ಅದು ಸಣ್ಣಗೆ ಇರುತ್ತದೆ. என்ன காரணம்? ಅದಕ್ಕೆ ಏನ್ ಕಾರಣ? கவலை. ಚಿಂತೆ. கவலை என்ன பண்ணுது? சரீரத்தை பாதிக்குது. ಆ ಚಿಂತೆ ಏನ್ ಮಾಡುತ್ತದೆ? ಅದು ದೇಹವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. கவலைப்படுறதுனால ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡುವುದರಿಂದ பிளட் பிரஷர் என்ன ஆகுது? ಬ್ಲಡ್ ಪ್ರೆಷರ್ ಏನಾಗ್ತದೆ? லோ ஆகுது. ಅದು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತದೆ. ஹையாவும் ஆகுது. ಅದು ಜಾಸ್ತಿ ಆಗುತ್ತದೆ. ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ಹಾರ್ಟ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರುತ್ತದೆ. மனிதனுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடியது மனிதனுடைய ரத்த ஓட்டம் பாருங்க. ಒಂದು ಮನುಷ್ಯನ ಆರೋಗ್ಯವನ್ನು ನಿರ್ಣಯಿಸುವುದು ಅದು ರಕ್ತದ ಓಟ ನೋಡಿ. அது என்ன பண்ணுது? கவலை ಅದು ಮನುಷ್ಯನನ್ನು ಬಾಧಿಸುತ್ತದೆ. அப்ப நம்ம என்ன எப்படி இருக்கணும்? ಆಗ ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், கவலையே படக்கூடாது பாருங்க. ನಾವು ಯಾವಾಗಲೂ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕು, ಚಿಂತನೆ ಮಾಡಬಾರದು ನೋಡಿ. எதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಕು? நாம் அனாதை கிடையாது பாருங்க. ನಾವು ಅನಾಥರಲ್ಲ ನೋಡಿ. நீங்க அனாதையா? ನೀವು ಅನಾಥರ? யாருமே அனாதை கிடையாது பாருங்க. ನೀವು ಯಾರು ಅನಾಥರಲ್ಲ ನೋಡಿ. உங்க அப்பா தேவனா இருக்கிறாரு. ನಿಮ್ಮ ತಂದೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய கர்த்தரா இருக்கிறாரு. ಅವರು ಆಕಾಶಕ್ಕೂ ಭೂಮಿಗೂ ಸ್ವಂತದವರಾಗಿ ಕರ್ತನಾಗಿದ್ದಾರೆ. யாருமே இல்லாவிட்டாலும் அவர் உங்களோடு கூடவே இருக்கின்றார். ಯಾರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗಿದ್ದಾರೆ. எல்லோரும் உங்களை கைவிட்டு போனாலும் அவர் உங்களோடு கூட தான் என்றுமே இருப்பார். ಎಲ್ಲರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು ಅವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತಾರೆ. இந்த நிலைமை நீங்க பெருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு சொல்றேன், ಯಾವುದೇ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಈಗ ಇದ್ರೂ ಸರಿ, ನಾನು ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ, கர்த்தர் உங்களை விசாரிக்கின்றவராக ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ವಿಚಾರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை ஆதரிக்கின்றவராக இருக்கின்றார். ನಿಮ್ಮನ್ನು ಆದರಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்களை அரவணைக்கின்றவராக இருக்கின்றார். ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. உங்கள் கண்ணீரை துடைக்கின்றவராக இருக்கின்றார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. கண்ணீர் விடாதீங்க, ಕಣ್ಣೀರನ್ನು ಬಿಡಬೇಡಿ, கவலைப்படாதீங்க. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ಕರ್ತನು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವರು. எதை பத்தி கவலைப்படாதீங்க. ಯಾವುದನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. பொருளாதாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. எண்ணத்தை உண்போம், ಏನನ್ನು ತಿನ್ನೋಣ, எண்ணத்தை குடிப்போம், ಏನನ್ನು ಕುಡಿಯೋಣ, எண்ணத்தை உடுத்துவோம் அப்படி சொல்லிட்டு ಏನನ್ನು ಉಳಿಸೋಣ ಅಂತ ಹೇಳಿ உங்கள் பொருளாதாரத்திற்காக கவலைப்படாதீர்கள். ನಿಮ್ಮ ಈ ವಸ್ತುಗಳಿಗಾಗಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ.
ಕವಲಪಡಾಮ என்ன பண்ணணும்? ಚಿಂತೆ ಮಾಡದೆ ನೀವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಹುಡುಕಿರಿ, அவருடைய நீதியை தேடுங்கள். ಆತನ ನೀತಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ. உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணப்படும்? ನಿಮಗೆಲ್ಲವೂ ಏನಾಗುತ್ತದೆ? கூட கொடுக்கப்படும். ಕೂಡ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கவலைப்பட்டீங்கன்னா ಚಿಂತೆ ಪಡುವುದಾದರೆ ஒண்ணும் கிடைக்க போறது கிடையாது. ನಿಮಗೆ ಏನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஏன் கிடைக்கிறது கிடையாது நான் சொல்றேன்னா, ಯಾಕೆ ಸಿಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತೇನೆ நீங்க ಅಂದ್ರೆ, கவலைப்படும்போது பிசாசுக்கு இடம் கொடுக்குறீங்க. ಚಿಂತೆ ಪಡುವಾಗ ನೀವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡ್ತೀರಿ. பிசாசு உள்ள வந்து என்ன பண்றான்? ಆ ಸೈತಾನನ ಒಳಗಡೆ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அவன் திருடுற வேலையை தான் பாக்குறான். திருடுற வேலை. ಕದಿಯುವಂತ ಕೆಲಸವನ್ನೇ ನೋಡ್ತಾನೆ. ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணிட்டு போயிருவான்? ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? அபேஸ் பண்ணிட்டு போயிருவான். ಅದನ್ನ ಹಾಗೆ ಕತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ನಾವು ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕು, ಚಿಂತೆ ಪಡಬಾರದು. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடும் பொழுது ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಅವರ ನೀತಿಗಾಗಿ ನಾವು ತವಕ ಪಡುವಾಗ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படுகின்றது. ಆಶೀರ್ವಾದಗಳೆಲ್ಲ ನಮಗೆ ಕೂಡ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. பொருளாதார ஆசீர்வாதங்கள் கூட கொடுக்கப்படுகின்றது. ವಸ್ತುಗಳ ಆಶೀರ್ವಾದವೆಲ್ಲ ನಮಗೆ ಸೇರಿಸಿ ಕೂಡ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாலமோன் சொல்றாரு பாருங்க, ಸಾಲಮೋನನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, எருமை பார்த்து கத்துக்க. ಇರುವೆಯನ್ನು ನೋಡಿ ಕಲ್ತುಕೋ. அது வந்து கோடை காலத்துல ஆகாரத்தை சேர்த்து வைக்குது ಅದು ಆ ಚಳಿಗಾಲಕ್ಕಾಗಿ ಆಹಾರವನ್ನು ಸೇರಿಸಿಡುತ್ತದೆ அப்படின்னு சாலமோன் சொல்றாரு. ಅಂತ ಹೇಳಿ ಸಾಲಮೋನನು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. சாலமோனிலும் பெரியவராக இயேசு சொல்றாரு, ಆದರೆ ಸಾಲಮೋನನಿಗಿಂತಲೂ ದೊಡ್ಡವರಾದ ಯೇಸು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆகாயத்து பறவையை பார், ಆಕಾಶದ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ನೋಡಿ, அவை விதைப்பதும் இல்லை, ಅವು ಬಿತ್ತುವುದೇ ಇಲ್ಲ, அறுப்பதும் இல்லை, ಕೊಯ್ಯುವುದೇ ಇಲ್ಲ, களஞ்சியத்தை சேர்த்து வைக்கிறது ಅವು கிடையாது. ಕಣಜಗಳನ್ನು ಸೇರಿಸಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அவைகளையே உங்களுடைய பரம தகப்பன் அவைகளுக்கு பிளப்பு ஊட்டுகின்றார், ಅವುಗಳನ್ನೇ ನಮ್ಮ ಪರಮ ತಂದೆ ಅವರನ್ನು ಅದನ್ನು ಗಮನಿಸುತ್ತಾರೆ, போஷிக்கின்றார். ಪೋಷಿಸುತ್ತಾರೆ. உங்களை போஷிக்க மாட்டாரா? ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುವುದಿಲ್ವಾ? இவ்வளவு அதிகமாக நேசிக்கின்றார். ನಿಮ್ಮನ್ನು ಎಷ್ಟು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. சொந்த குமாரன் என்று வராமல் அவரையே உங்களுக்கு கொடுத்தார்ல, ಸ್ವಂತ ಕುಮಾರನು ಮಗನು ಅಂತ ನೋಡದೆ ಅವರನ್ನೇ ನಿಮಗಾಗಿ ಕೊಟ್ರಲ್ಲ, அவரோடு கூட ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பாரா? ಅವರೊಂದಿಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡದೆ ಇರುತ್ತಾರಾ? எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்திலே கொடுப்பார். ಎಲ್ಲ ವಸ್ತುವಿನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುವರು. இல்ல பிரதர், எதுவுமே சேர்த்து வைக்கிற பேங்க் பேலன்ஸ் இல்ல கிடையாது பிரதர். ಇಲ್ಲ, ನಾನು ಏನನ್ನು ಸೇರಿಸಿ ಇರ್ಲಿಲ್ಲ, ಯಾವುದನ್ನು ಸೇರಿಸಿ ಇರ್ಲಿಲ್ಲ, ಬ್ಯಾಂಕ್ ಅಲ್ಲಿ ಬ್ಯಾಲೆನ್ಸ್ ಕೂಡ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಬ್ರದರ್. கவலையப்படாதீங்க. ಚಿಂತನೆ ಪಡಬೇಡಿ. காலம் வரும், ಒಂದು ಕಾಲ ಬರುತ್ತದೆ, உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் ನಿಮ್ಮ நிரம்பும், ಕನಸುಗಳು ಪೂರ್ಣವಾಗಿ ತುಂಬುವುದು, உங்களுடைய ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு ஓடும், ನಿಮ್ಮ ಆನೆಗಳಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷಿರಸ ತುಂಬಿ ಹರಿಯುವುದು, வானத்தின் மதகுகள் திறக்கும். ಆಕಾಶದ ದ್ವಾರಗಳೆಲ್ಲ ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬ್ತೀರಿ? ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. கவலைப்படாத பொருளாதாரத்தை பத்தி. ನೋಡಿ, ವಸ್ತುವಿನ ಪ್ರಕಾರದ ಬಗ್ಗೆ ನೀವು ಚಿಂತನೆ ಪಡಬಾರದು. ನೋಡಿ, இப்ப இருக்கிற நிலைமை உங்களுடைய நிலைமை அல்ல. ಈಗ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿ ಅದು ನಿಮ್ಮ ಸ್ಥಿತಿ ಅಲ್ಲ. நீங்கள் இப்ப இருக்கிற நிலைமையிலிருந்து இருக்க வேண்டிய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ನೀವು ಈಗ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಿಂದ ನೀವು ಇರಬೇಕಾದ ಸ್ಥಿತಿಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವರು. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. Glory to Jesus. என் தேவன் ನನ್ನ ದೇವರು உங்களுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் ತಮ್ಮ ಮಹಿಮೆಯ ಐಶ್ವರ್ಯದಿಂದ உங்கள் குறைவுகள் எல்லாம் ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ நிறைவாக்குவார். ಅವರು ಕ್ರೈಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವರು. கவலையப்படாதீங்க. ನೀವು ಚಿಂತನೆ ಪಡಬೇಡಿ. பொருளாதாரத்தை பத்தி கவலையப்படாதீங்க. ನೀವು ವಸ್ತುಗಳ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಚಿಂತನೆ ಪಡಬೇಡಿ. உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ನಿಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಪೂರೈಸುವರು. உங்களை திருப்தியாக்குவார். ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವರು. உச்சமெடுக்க வைப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಮಿಕ್ಕಿದ ತೆಗೆಯುವಂತೆ ಮಾಡುವರು. பிறருக்கு கொடுக்க வைப்பார். ಬೇರೆಯವರಿಗೆ ನೀವು ಕೊಡುವಂತೆ ಮಾಡುವರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது எதுவுமே இல்லையே பிரதர். ನನ್ನ ಬಳಿ ಏನೂ ಇಲ್ವಲ್ಲ? வேதம் சொல்கின்றது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ಭೂಮಿಯು ಅದರಲ್ಲಿ ಇರುವುದು ಎಲ್ಲವೂ ಕರ್ತನದು. அந்த கர்த்தர் உங்களுடைய சொந்த தகப்பனாக இருக்கின்றார். ಆ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. இந்த இளைய குமாரன் கதையில இயேசு சொல்றாரு பாருங்க, ಈ ಒಂದು ಕಿರಿಯ ಮಗನ ಒಂದು ಕಥೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. அந்த மூத்த குமாரன் இந்த கேரக்டர் வராம பாருங்க, ಆ ಹಿರಿಯ ಮಗನು ಬರುತ್ತಾನೆ அவங்க ನೋಡಿ. அப்பாட்ட அவன் கேக்குறான், ಆ ಹಿರಿಯ ಮಗನು ತಂದೆಯ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾನೆ, நான் உங்களுடைய கற்பனைகளின்படி கை கொள்றேன், ನಾನು ನಿಮ್ಮ ಆಜ್ಞೆಯ ನಿಯಮಗಳಂತೆ ನಾನು ಕೈಗೊಳ್ಳುತ್ತೇನೆ, சொல்ற ஊழியத்தை நான் செய்யறேன், ನಾನು ನೀವು ಹೇಳುವಂತ ಕೆಲಸ ಸೇವೆಗಳನ್ನೆಲ್ಲ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ஆனா என் நண்பர்களோட நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க கொடுக்கல. ಆದ್ರೆ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ನಾನು ಸಂತೋಷವಾಗಿರುವುದಕ್ಕೆ ಒಂದು ಆಡಿನ ಮರಿಯನ್ನು ಕೂಡ ನೀವು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அவன் ஊதாரித்தனம் பண்ணிட்டு வேசிக்கிட்ட வித்துட்டு திரும்பி வந்திருக்க, அவனுக்கு கொடுத்த கன்று அடிச்சு விருந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. ಅವನು ಅಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ತನಗಿರುವಂತ ಆಸ್ತಿಗಳನ್ನೆಲ್ಲ ನಾಶ ಮಾಡ್ಕೊಂಡು ತಿರುಗಾಡ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಕಳ್ಕೊಂಡು ಬರ್ತಿದ್ದಾನೆ, ಅವನಿಗೆ ನೀವು ಮಾಡ್ತಿದ್ದೀರಿ அப்படின்னு சொல்றான் பாருங்க. ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. தகப்பன் சொல்றாரு, ತಂದೆ ಹೇಳ್ತಾರೆ, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கின்றது. ನನ್ನದೆಲ್ಲ ನಿನ್ನದಾಗಿದೆ.
ஹalleluya ஹalleluya. என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கின்றது. ನನ್ನದೆಲ್ಲ ಅದು ನಿನ್ನದಾಗಿದೆ. அந்த தகப்பன் வந்து பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறார் ಆ பாருங்க. ತಂದೆ ಬಂದು ತಂದೆಯಾದ ದೇವರಿಗೆ ಒಂದು ಗುರುತಾಗಿ ತೋರಿಸಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. பூமியின் அந்த நிறைவும் கர்த்தருடையது. ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವುದು ಎಲ್ಲವೂ ಕರ್ತನದು. உலகத்தில் உள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கர்த்தருடையது. ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಆಶೀರ್ವಾದಗಳು ಅದು ಕರ್ತನದು. அவருடைய பிள்ளைகள் தான் நீங்கள். ಅವರ ಮಕ್ಕಳೇ ನೀವು. ஹalleluya ஹalleluya. பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படக்கூடாது பாருங்க. ವಸ್ತುಗಳ ಬಗ್ಗೆ ನೀವು ಚಿಂತನೆ ಮಾಡಬಾರದು ನೋಡಿ. ரெனால்ட் போங்கே சொல்லுவாரு, ರೆನಾಲ್ಡ್ ಬೋಂಕೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, நான் எப்பயுமே ನಾನು ಯಾವಾಗ್ಲೂ என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் ப்ராஜெக்ட்டுக்கு பிளான் போட மாட்டேன். ನನ್ನಲ್ಲಿ ಇರುವಂತಹ ಹಣವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನಾನು ಒಂದು ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾನು ಪ್ಲಾನ್ ಹಾಕೋದಿಲ್ಲ. அவர்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை வச்சுதான் என்னோட ப்ராஜெக்ட் நான் பிளான் போடுவேன். ದೇವರ ಬಳಿ ಎಷ್ಟಿದೆಯೋ ಅದನ್ನ ಇಟ್ಟು ನಾನು ನನ್ನ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ಗೆ ನನ್ನ ಕೆಲಸ ಕಾರ್ಯಕ್ಕೆ ನಾನು ಪ್ಲಾನ್ ಹಾಕ್ತೇನೆ. ஹalleluya ஹalleluya. நம்மகிட்ட இப்ப என்ன இருக்கு அப்படின்றத வச்சு நீங்க பிளான் போடக்கூடாது பாருங்க. ನಮ್ಮ ಬಳಿ ಈಗ ಏನಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಪ್ಲಾನ್ ಮಾಡಬಾರದು ನೋಡಿ. மனசை விசாலமாக்குங்கள். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸನ್ನು ವಿಶಾಲಪಡಿಸಿರಿ. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி ಅವರ ಐಶ್ವರ್ಯದಂತೆ உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார். ನಿಮ್ಮ ಕೊರತೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೆರವೇರಿಸುವರು. ஆமென் ஹalleluya. ஹalleluya. நிறைய தீமைகள்லாம் என்ன சுத்தி சூழ்ந்திருக்கு பிரதர். ಅನೇಕ ಕೆಡುಕುಗಳೆಲ್ಲ ಸುತ್ತಮುತ್ತ ಇದೆ. முகாந்திரம் இல்லாமல் அநேகர் எங்களை பகைக்கின்றார்கள் பிரதர். ಮುಖಾಂತರವಿಲ್ಲದೆ ಕಾರ್ಯವಿಲ್ಲದೆ ಅನೇಕರು ನಮ್ಮನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಾರೆ. போட்டி பொறாமைகள், ಅನೇಕ ಒಂದು ಏನು ಕಾಂಪಿಟೇಷನ್ ಇದೆ. நிந்தைகள், அவமானங்கள் ನಿಂದೆಗಳ ಅವಮಾನಗಳು எங்களை சுத்தி சூழ்ந்திருக்குது பிரதர். ನಮ್ಮ ಸುತ್ತಮುತ್ತಲೂ ಇದೆ. எப்படி நாங்க கவலைப்படாம இருக்க முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡದೇ ಇರಬಹುದು? நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ಕರ್ತನು ಎಲ್ಲವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. அவர் தீமையை நன்மையாக மாற்றுகின்ற தேவன். அவர் ಕೆಡುಕನ್ನು ಶುಭವಾಗಿ ಮಾಡಿ ஆதியாகமம் 20:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு இதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹalleluya. மனிதர்கள் என்ன பண்றாங்க? ಮನುಷ್ಯನ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தீமை செய்ய நினைக்கின்றார்கள், ಕೆಡುಕನ್ನು ಮಾಡಲು ನೆನೆಸುತ್ತಾರೆ, தீமை செய்ய பார்க்கின்றார்கள். ಕೆಡುಕನ್ನು ಮಾಡಲು ನೋಡುತ್ತಾರೆ. கர்த்தர் என்ன பண்றாரு? ಆದ್ರೆ ಕರ್ತನ್ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? அத தீமையாவே முடிய பண்ணல, ಅದನ್ನು ಕೆಡುಕಾಗಿ ಮುಗಿಯುವಂತೆ ಮಾಡಲಿಲ್ಲ. தீமையை நன்மையாக மாற்றி ಕೆಡುಕನ್ನು ಶುಭವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ அதை நன்மையாக முடிய பண்ணுகின்றார். ಅದನ್ನು ಶುಭವಾಗಿ ಮುಗಿಯುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நம்முடைய தேவன் தீமையை தருகின்ற தேவன் அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ಕೆಡುಕನ್ನು ಕೊಡುವಂತಹ ದೇವರಲ್ಲ. நம்முடைய தேவன் தீமைகளை நன்மையாக முடிய பண்ணுகின்ற தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಕೆಡುಕನ್ನು ಶುಭವಾಗಿ ಮುಗಿಯುವಂತೆ ಮಾಡುವಂತಹ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. யோசேப்பை குறித்து நாம் இந்த காரியத்தை பார்க்கிறோம் பாருங்க. ಯೋಸೇಫನನ್ನು ಕುರಿತಾಗಿ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ ನೋಡಿ. தன்னுடைய சொந்த சகோதரர்களால், ತನ್ನ ಸ್ವಂತ ಸಹೋದರರಿಂದ, பொறாமையினால், ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚಿನಿಂದ, போட்டி மனப்பான்மையினால் ಒಂದು ಒಂದು ಹೆಮ್ಮೆತನದಿಂದ குழிக்குள்ளே தள்ளப்பட்டான், ಹಳ್ಳದಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟನು, அடிமையாக விற்கப்பட்டான். ಗುಲಾಮತನವಾಗಿ ಮಾರಲ್ಪಟ್ಟನು. கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡಿದರು? பெரிய அளவுல உயர்த்திட்டாரு. ದೊಡ್ಡ ಮಟ್ಟಿಗೆ ಉನ್ನತಪಡಿಸಿದರು. அவனுடைய அரிக்கட்டு ಅವನ ಒಂದು ಅರಿಕಟ್ಟು எழுந்து நின்றது. ಎದ್ದು ನಿಂತಿತ್ತು. 11 அரிக்கட்டு என்ன நடந்துச்சு? 11 ಅರಿಕಟ್ಟುಗಳು ಏನಾಯ್ತು? கீழே விழுந்துச்சு. ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದುವು. தரிசனத்தின் படி நடந்துச்சு பாருங்க. ಆ ದರ್ಶನದಂತೆ ನಡೆದಿತ್ತು ನೋಡಿ. அப்ப சொல்றான் பாருங்க, யோசிப்பு சொல்றான், ಆ ಯೋಸೇಫನ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ನೀವು ನನಗೆ ಕೆಡುಕನ್ನು ಮಾಡಲು ನೆನೆಸಿರಿ. தீமைய நன்மையா முடிய பண்ணிட்டாரு. ಆದರೆ ಆ ಕೆಡುಕನ್ನು ದೇವರು ಶುಭವಾಗಿ ಮುಗಿಯುವಂತೆ ಮಾಡಿದರು. வென்று மாறாதவராக இருக்கிறார். ಅವರು ನಿನ್ನೆ ಇವತ್ತು ಎಂದು ಬದಲಾಗದೇ ಇದ್ದಾರೆ. யாரெல்லாம் தீமை செஞ்சாங்களோ, ನಿಮಗೆ ಯಾರೆಲ್ಲ ಕೆಡುಕನ್ನು ಮಾಡಿದರು, எந்தெந்த தீமையெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களோ, ಯಾವ ಯಾವ ಕೆಡುಕನ್ನೆಲ್ಲ ನೀವು ಅನುಭವಿಸಿದ್ದೀರೋ கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ಅದನ್ನ ಕರ್ತನು ಶುಭವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವರು. முடிவை நன்மையாக முடிய பண்ணுவார். ಆ ಕೊನೆ ಅಂತ್ಯವನ್ನು ಶುಭವಾಗಿ ಮುಗಿಸುವರು. உங்களுடைய தரிசனம் நிறைவேறும். ನಿಮ್ಮ ದರ್ಶನ ಅದು ನೆರವೇರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. ಹalleluya. வாசிங்க 2 சாமுவேல் 2 ಸಾಮುವೇಲನು 16:12. 16:12. 2 சாமுவேல் 16:12. 2 ಸಾಮುವೇಲನು 16:12. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக
எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்து பாருங்க. ದಾವೀದನಿಗೆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ ನೋಡಿ. தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் என்ன பண்றான்? ತನ್ನ ಸ್ವಂತ ಮಗನಾದ ಅಬ್ಸಲೋಮನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தாவீதுக்கு விரோதமாக எழுப்புகின்றான். ದಾವೀದನಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೇಳುತ್ತಾನೆ. எருசலேம் முற்றுகையிட்டு வர்றான் பாருங்க. ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಮುತ್ತಿಸಿ ಬರುತ್ತಾನೆ ನೋಡಿ. தாவீது பயந்து ஓடுறான். ದಾವೀದನು ಎದುರಿ ಓಡುತ್ತಾನೆ. தன்னுடைய வேலையாட்களையும் தன்னுடைய சேவகர்களையும் கூட்டிட்டு எப்படியாச்சும் உயிர் தப்பி போயிருந்து எருசலேம் விட்டு ஓடுறான் வெளியில. ತನ್ನ ಕೆಲಸಗಾರರನ್ನು ತನ್ನ ಸೇವಕರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಹೇಗಾದ್ರೂ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗ್ತಾರೆ ನೋಡಿ. சீமேயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவகிராம் பாருங்க. ಆಗ ಸೀಮೆಯಿ ಅಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ ನೋಡಿ. அவன் சவுலுக்கு சொந்தக்காரன். ಅವನು ಸೌಲನಿಗೆ ಸ್ವಂತದವನು. அவன் தாவீதை பயங்கரமா ஏசுறான். ಅವನು ದಾವೀದನನ್ನು ಭಯಂಕರವಾಗಿ ಬೈಯುತ್ತಾನೆ, திட்டுறான், ಬೈಯುತ್ತಾನೆ, மண்ணள்ளி போடுறான், ಮಣ್ಣನ್ನ ಎತ್ತಿ ಹಾಕುತ್ತಾನೆ. நாசமா போ, ನಾಶವಾಗಿ ಹೋಗು, நல்லா இருக்க மாட்டே, ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರೋದಿಲ್ಲ, இல்லாம போயிருவ, ನೀನು ಏನಿಲ್ಲದೆ ಹೋಗ್ಬಿಡ್ತಿ, ரத்த பிரியனே, ರಕ್ತ ಪ್ರಿಯನೇ, மண்ணள்ளி தூக்கಿ எறிகிறான். ಮಣ್ಣೆತ್ತಿ ಬಾಚಿ ಹಾಕುತ್ತಾನೆ. ஆனா தாவீது என்ன பண்றான்? ಆದ್ರೆ ದಾವೀದನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தாவீது நினைச்சா அவன அந்த இடத்துல என்ன பண்ண முடியும்? ದಾವೀದನ ನೆನೆಸಿದ್ರೆ ಅವನ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಕ್ அவன் தலையை வெட்டி இருக்க முடியும். ಅವನ ತಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಬಹುದು. கூட இருந்தவங்களா சொல்றாங்க, ಜೊತೆ ಇದ್ದವರೆಲ್ಲ ಹೇಳ್ತಾರೆ, வெட்டிடுவோமா அவன, ಕತ್ತರಿಸ್ಬಿಡೋಣವಾ ಅವನ್ನ, இந்த நாயை கொன்றுவோமா, ಈ ನಾಯಿಯನ್ನು ಕೊಂದು ಬಿಡೋಣವಾ அப்படின்னு சொல்றாங்க. தாவீது சொல்றான் ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ದಾವೀದನ ಹೇಳ್ತಾನೆ, இல்ல வேண்டாம், ಇಲ್ಲ ಬೇಡ, இவன் நிந்தித்த இந்த நிந்தனைக்கு பதிலாக ಇವನು ನಿಂದಿಸಿದ ನಿಂದನೆಗೆ ಬದಲಾಗಿ கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? நன்மையால் எனக்கு சரி கட்டுவார். ಶುಭಗಳಿಂದ ನನಗೆ ಸರಿ ಕಟ್ಟಿದವರು. ஹalleluya. ஹalleluya. நான் உங்களுக்கு சொல்றேன், ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, யாரெல்லாம் வேதனைப்படுத்தி, ನಿಮ್ಮನ್ನು ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ವೇದನೆ ಪಡಿಸಿ, யாரெல்லாம் உங்களை நிந்திச்சு அவமானப்படுத்தினாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿ ಅವಮಾನ ಪಡಿಸಿದರೋ, அந்த காரியத்தை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணுவார். ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಶುಭವಾಗಿ ಮುಗಿಯುವಂತೆ ಮಾಡುವರು. நிந்தனைக்கு பதிலாக ನಿಂದನೆಗೆ ಬದಲಾಗಿ நன்மையை உங்களுக்கு கொடுப்பார். ನಿಮಗೆ ಶುಭಗಳನ್ನು ಕೊಡುವರು. ஹalleluya. ஹalleluya. தாவீதுக்கு நடந்தது, ದಾವೀದನಿಗೆ ನಡೆದಿತು. திரும்பி தாவீது வந்து மன்னிப்பு கேக்குறான் பாருங்க. ಮತ್ತೆ ದಾವೀದನು ಬಂದು ಸಮಾಪನೆ ಕೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. தாவீது மன்னிச்சிட்டான் அவன. ದಾವೀದನು ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟ ನೋಡಿ. ஆனா தாவீது காலத்துல அவனுக்கு எது நடக்கல. ಆದ್ರೆ ದಾವೀದನ ಕಾಲದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ. சாலமோன் வந்த பிறகு என்ன பண்ணிட்டான்? ಸಾಲಮೋನನು ಬಂದರೆ ಏನಾಯ್ತು? சீமையை ஒப்புடுத்துட்டான். ಸೀಮೆಯ ಹಾಕಿ ತಳ್ಬಿಟ್ಟ. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ಏನ್ ಹೇಳ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, யாரெல்லாம் உங்களை நிந்திச்சு அவமானப்படுத்தினாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನು ನಿಂದಿಸಿ ಅವಮಾನ ಪಡಿಸುತ್ತಾರೋ, அவர்கள் உங்களுக்கு முன்பாக விழுகிற காலம் வரும். ಅವರು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ಬೀಳುವಂತ ಕಾಲ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஆமென். கர்த்தர் அதை செய்வார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಮಾಡುವರು. யாரெல்லாம் உங்க மேல அதிகாரம் செலுத்தினாங்களோ, ಯಾರೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಅಧಿಕಾರವನ್ನು ಸಲ್ಲಿಸಿದರೋ, அவர்களை நீங்கள் ஆளக்கூடிய நிலைமையை கர்த்தர் உண்டாக்குவார். ಅವರನ್ನು ನೀವು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತ ಒಂದು ಸ್ಥಿತಿಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡುವರು. கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, கவலைப்படாதீங்க. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ನೀವು ನಾಚಿಕೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದಂತ ಸಕಲ ದೇಶಗಳಲ್ಲಿಯೂ உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். ನಿಮಗೆ ಕೀರ್ತಿಯನ್ನು ಹೊಗಳಿಕೆಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವೆನು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எத்தனை நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತೀರಿ? கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. பைபிள் சொல்லுது, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ಜೀವಂತ ದಿನವಲ್ಲ, நன்மையும் தீமையும் நம்மை தொடரும். ಆ ಶುಭವು ಕೆಡುಕು ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. அப்படியே அப்படி இருக்கு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ಜೀವವುಳ್ಳ ದಿನಗಳೆಲ್ಲ நன்மையும் ಶುಭಗಳು கிருபையும் ಕೃಪೆಯು தொடரும். ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ಆಮೆನ್. கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு ಕರ್ತನನ್ನು ಕುರುಬನಾಗಿಟ್ಟಿರುವಂತಹ ಜನರಿಗೆ ஜீவனுள்ள நாளெல்லாம் ಜೀವವುಳ್ಳ ದಿನವಲ್ಲ, நன்மையும் கிருபையும் தொடரும். ಶುಭವು ಕೃಪೆಯು ಮಾತ್ರ ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ஹalleluya. ஹalleluya. யாராரு கர்த்தரை மேய்ப்பராக கொண்டிருக்கின்றனர்? ಯಾರೆಲ್ಲ ಕರ್ತನನ್ನು ಕುರುಬನಾಗಿದ್ದೀರಿ, அவர் காட்டுற வழியில் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களா? ಅವರು ತೋರಿಸುವಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀವು ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೀರಾ? நன்மையும் கிருபையும் மாத்திரம் தான் தொடரும். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶುಭವು ಕೃಪೆಯು ಮಾತ್ರವೇ ಹಿಂಬಾಲಿಸುವುದು. கிருபை தொடர்வது போல தோன்றினாலும் ಕೆಡುಕು ಬರುವಂತೆ ಇದ್ದರೂ ಕೂಡ முடிவு கர்த்தர் கண்டிப்பாக நன்மையாக ಆ மாற்றிவிடுவார். ಕೊನೆಯನ್ನು ದೇವರು ಶುಭವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವರು. அது வெட்கமாக இப்ப தோன்றினாலும் அவமானமாக தோன்றினாலும் ಅದು ಈಗ ಒಂದು ನಾಚಿಕೆಯಾಗಿ ಅವಮಾನವಾಗಿ ತೋರಿಸುವುದು. அதை கர்த்தர் கீர்த்தியாக புகழ்ச்சியாக ஆக்கி விடுவார். ಅದು ದೇವರ ಕೀರ್ತಿಯಾಗಿ ಹೊಗಳಿಕೆಯಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ಕರ್ತನಿಗೆ ஹalleluya. ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக கொண்டிருக்கணும் பாருங்க. ಕರ್ತನನ್ನು ನಮ್ಮ ಕುರುಬನಾಗಿಟ್ಟಿರಬೇಕು ನೋಡಿ. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் மாத்திரமே தொடரும். ಆಗ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಶುಭವು ಕೃಪೆಯು ಮಾತ್ರವೇ ಹಿಂಬಾಲಿಸುವುದು.
ಅವಮಾನಿಸುವುದು. நீங்க அடைந்த அவமானங்களை குறித்து, வெட்கத்தை குறித்து கவலைப்படாதீங்க. உங்க அவமானப்படுத்துறவங்களுக்காக கவலைப்படாதீங்க. ನೀವು ಹೊಂದಿದಂತಹ ಒಂದು ನಾಚಿಕೆಯನ್ನು ಕುರಿತಾಗಿಯೋ ಇಲ್ಲ ಅದಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ನೀವು ಚಿಂತನೆ ಮಾಡಬೇಡಿ. அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? நன்மையா மாத்திடுவாரு. ಅದನ್ನೆಲ್ಲ ದೇವರು ಶುಭವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವರು. எதிர்காலத்தை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ನಿಮ್ಮ ಬರುವಂತ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, ನನ್ನ ಬರುವಂತ ಕಾಲ ಅದು ಹೇಗಿರ್ತದೋ, என்ன ஆக போறேனோ, ಏನು ಆಗುತ್ತೇನೋ கவலைப்படாதீர்கள். ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. எடுத்து நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். 4ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯ. ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುವ ಬೆಳಗಿನ ಬೆಳಕಿನಂತಿದೆ. ஹalleluya. ஹalleluya. நீதிமானுடைய பாதை, அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் பாதை, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ನೀತಿವಂತರ ಮಾರ್ಗವು ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವನ ಅದು ಹೇಗಿರ್ತದೆ ಅಂತ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நடுப்பகல் வரைக்கும் ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ அதிகமாய் ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುವ பிரகாசிக்கின்ற ಬೆಳಗಿನ சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ಬೆಳಕಿನಂತಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. என்னது? ಹಾಗಾದ್ರೆ ಏನು? வாழ்க்கை மகிமைக்கு மேல் மகிமை தான் அடையும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಮಹಿಮೆಯ ಮೇಲೆ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. பிரகாசத்திற்கு மேல் பிரகாசம் தான் அடையும். ಪ್ರಕಾಶದ ಮೇಲೆ ಪ್ರಕಾಶವೇ ಹೊಂದುತ್ತದೆ. நம்ம பாக்குறதுக்கு ஆரம்பம் வந்து அற்பமா தெரியுதே பிரதர். ನಾವೀಗ ನೋಡೋದಕ್ಕೆ ಆರಂಭ ಏನೋ ಒಂದು ರೀತಿಯಾಗಿದೆಯಲ್ಲ. நான் சொல்கின்றேன், ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் ಆರಂಭವು ಅಲ್ಪವಾಗಿದ್ದರೂ ಕೂಡ முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும். முடிவு இன்னும் வரவில்லை. ಕೊನೆಯು ಅದು ಸಂಪೂರ್ಣವಾಗಿರ್ತದೆ, ಅದು ಇನ್ನೂ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்கிற விசுவாசத்தோடு இருங்கள். ನಿಮ್ಮ ಮುಂದಿನ ಸ್ಥಿತಿಗಿಂತಲೂ ಹಿಂದಿನ ಸ್ಥಿತಿಯು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವರು. ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗಿರಿ. ஹalleluya. ஹalleluya. நீங்க அப்டேட் ஆயிட்டு தான் போவீங்க. ನೀವು ಅಪ್ಡೇಟ್ ಆಗುತ್ತಲೇ ಹೋಗ್ತೀರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. டிகிரேட் ஆக மாட்டீங்க. ನೀವು ಡಿಗ್ರೇಡ್ ಆಗೋದಿಲ್ಲ. அப்கிரேட் ஆகிட்டே போவீங்க. ಅಪ್ಗ್ರೇಡ್ ಮೇಲೆ ಮೇಲೆ ಹಾಕ್ತಲೇ ಹೋಗ್ತೀರಿ. ஏனென்றால் வேதம் சொல்கின்றது, ಯಾಕೆಂದ್ರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ನೀತಿವಂತನ ಮಾರ್ಗವು ಮಧ್ಯಾಹ್ನದವರೆಗೂ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಬರುವ ಬೆಳಗಿನ ಬೆಳಕಿನಂತೆ ಇರುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக பெருகுவீர்கள். ನೀವು ಈಗ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ 1000ದಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗುವಿರಿ. நீங்கள் வலப்புறமும் இடப்புறமும் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ನೀವು ಬಲಗಡೆಯೂ ಎಡಗಡೆಯೂ ಹಾಗೆ ಹೆಚ್ಚಾಗುವಿರಿ. ஹalleluya. ಹalleluya. நீங்கள் கோடான கோடியாக பெருகுவீர்கள். ನೀವು ಕೋಟಿಯಾಗಿ ಹೆಚ್ಚುವಿರಿ. நீங்கள் கால் மிதிக்கிற இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ನೀವು ಕಾಲಿಡುವಂತಹ ಜಾಗವನ್ನು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಡುವರು. இதுதான் உங்களுடைய எதிர்காலம் பாருங்க. ಇದುವೇ ನಿಮ್ಮ ಎದುರುಗಾಲ ನೋಡಿ. ஹalleluya. ಹalleluya. நான் சொல்றேன், எங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறது. ಎಲ್ಲರೂ ಹೇಳೋಣ, ನಮಗೆ ಪ್ರಕಾಶವಾದ ಕಾಲ ಇದೆ. ஏனென்றால் ஒளியாகிய இயேசு எங்களுக்குள்ளே இருக்கின்றார். ಯಾಕೆಂದ್ರೆ ಬೆಳಕಾದ ಯೇಸು ನಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರೆ. ஹalleluya. பைபிள் சொல்லுது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುವುದು, உலகத்தில் உள்ள எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகின்ற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. ಲೋಕದಲ್ಲಿ ಯಾವುದೇ ಮನುಷ್ಯನನ್ನು ಪ್ರಕಾಶಿಸುವಂತಹ ನಿಜವಾದ ಬೆಳಕು ಅದು ದೇವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು. எப்படிப்பட்ட ஆளானாலும் சரி, ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಆಳಾಗಿದ್ರು ಸರಿ, எந்த பின்னணியை சார்ந்தவராக சரி, ಯಾವುದೇ ಒಂದು ಹಿಂದಾಣಿಕೆಯಿಂದ ಸೇರಿದವರಾಗಿದ್ರು ಸರಿ, உங்க குடும்பம் எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಎಷ್ಟು ಮೋಸವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ರು ಕೂಡ ಸರಿ, இயேசு உங்களுக்குள் இருக்கின்றாரா, ಯೇಸು ನಿಮ್ಮಲ್ಲಿದ್ದಾರಾ, நீங்கள் நிச்சயமாகவே பிரகாசிப்பீர்கள். ನೀವು ನಿಜವಾಗ್ಲೂ ಪ್ರಕಾಶಿಸುವಿರಿ. உங்களுக்கு மகா பிரகாசமான எதிர்காலம் இருக்கின்றது. ನಿಮಗೆ ಬಹಳ ಪ್ರಕಾಶವಾದ ಎದುರುಗಾಲ ನಿಮಗೆ ಇದೆ. ஆமென். ஹalleluya. காலம் கடந்து போச்சு. ಕಾಲವು ಕಳೆದು ಹೋಯಿತು. என் கூட வேலை பார்த்தவங்க, ನನ್ನ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡಿದವರು, எங்க சொந்தக்காரவங்க ಸ್ವಂತದವರು லைஃப்ல முன்னேறி பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. ಲೈಫ್ ಅಲ್ಲಿ ಮುಂದೆ ಬಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. நாங்க இன்னும் அப்படி இருக்கிற நிலைமையில தான் இருக்கிறோம். ನಾವು ಹಾಗೆ ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. இன்னும் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்ல. ಇನ್ನು ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. காலங்கள் கடந்து விட்டதே என்று கவலைப்படாதீர்கள். ಕಾಲಗಳು ಕಳೆದು ಹೋಯ್ತು ಅಂತ ಕೂಡ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. என்றால் உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். ಯಾಕೆಂದ್ರೆ ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನು ಕಾಲಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟವರು. அவர் உங்களுடைய தகப்பனாக இருக்கின்றார். ಅವರು ನಿಮ್ಮ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. கால பிசினஸ் கவலைப்படாதீங்க. ಕಾಲಗಳು ಹೋಯ್ತು ಅಂತ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡುವರು? பலனை கொடுப்பார். ನಿಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವರು. வயசாச்சுன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ವಯಸ್ಸಾಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. இன்னொரு விஷயம், நான் சாதிச்சிருப்பேன், இப்ப சாதிக்க முடியலன்னு கவலைப்படாதீங்க. ಚಿಕ್ಕ ಒಂದು ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ನಾನು ಇದನ್ನು ಸಾಧಿಸಿರುತ್ತೇನೆ, ಆದ್ರೆ ಈಗ ಹೇಗೆ ಸಾಧಿಸೋದು ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். ನಿಮ್ಮ ಎಲುಬುಗಳನ್ನು ಸಸಾರ ಮಾಡುವರು.
முதிர் வயதிலும் கனி கொடுக்க வைப்பார். ನಿಮ್ಮ ಮೃದುವಾದ ವಯಸ್ಸಿನಲ್ಲೂ ಫಲ ಕೊಡುವಂತೆ ಮಾಡುವರು. புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை எடுத்து எழும்பவும் செய்வார். ಹೊಸ ಬಲವನ್ನು ಹೊಂದಿ ಹದ್ದುಗಳಂತೆ ಎದ್ದು ಆಡುವಂತೆ ಮಾಡುವರು. காலேப் சொல்றான் பாருங்க யோசேப்புட்ட. ಯೋಸೇಫ ನಮ್ಮ ಬಳಿ ಕಾಲೇಬನ್ನು ಹೇಳ್ತಾನೆ ನೋಡಿ. காலேப் சொல்றான் யோசுவாட்ட. ಕಾಲೇಬನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಯೋಶುವನ ಬಳಿ. 40 வயசுல 40 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ நான் கானான வேவு பார்க்க நம்ம 2 பேரும் போயிட்டு வந்தோம்ல. ನಾವು ಕಾನಾನನ್ನು ಸಂಚರಿಸಿ ನೋಡೋಣ ಅಂತ ನಾವಿಬ್ರು ಹೋದ್ವಲ್ಲ. அந்த 40 வயசுல இருந்த அந்த அதே பலன் ಆ 40 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಅದೇ ಬಲವು 80 வயசுல இருக்கிறேன். ಈಗ 80 ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. அதே பலன் எனக்கு அப்படியே இருக்குது. ಅದೇ ಬಲವು ನನಗೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದೆ. நான் போய் இந்த தேசத்துக்கு சுதந்திரிச்சு கொள்ள போறேன். ನಾನು ಹೋಗಿ ಈ ದೇಶವನ್ನು ಸ್ವತಂತ್ರಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ಇದು ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಇರುವಂತ ಆಶೀರ್ವಾದವು. ஹalleluya. ஹalleluya. ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அவ்வளவுதான். ನಿಮ್ಮ உங்களுடைய ವಯಸ್ಸು பலன் கிடையாது. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே உங்களுடைய பலன். ನಿಮ್ಮ ವಯಸ್ಸು ಜಸ್ಟ್ ಒಂದು ಅಂಕೆ ಅಷ್ಟೇ. ನೀವು ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವುದೇ ಅದುವೇ ನಿಮ್ಮ ಬಲವು. ஹalleluya. ஹalleluya. வயசாச்சுன்னு கவலைப்படாதீங்க. ವಯಸ್ಸಾಯ್ತು ಅಂತ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. காலம் கடந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க. ಕಾಲಗಳೆಲ್ಲ ಕಳೆದು ಹೋಯ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. முந்தினவளை நினைக்க வேண்டாம். ಮುಂದಿನವನ್ನೆಲ್ಲ ನೀವು ನೆನೆಸಬೇಡಿರಿ. பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். ಪೂರ್ವವಾದ ಹಳೆಯ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಚಿಂತಿಸಬೇಡಿ. கர்த்தர் புதிய காரியங்களை உங்களுக்காக செய்வார். ಕರ್ತನು ನೂತನವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಿಮಗಾಗಿ ಮಾಡುವರು. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸೋಣ. ஹalleluya. ಹalleluya. காலம் கடந்து போச்சு கவலைப்படாதீங்க. ಕಾಲ ಕಳೆದು ಹೋಯ್ತು ಅಂತ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. என்ன கூட வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க. ನನ್ನ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡಿದವರೆಲ್ಲ ಪ್ರಮೋಷನ್ ಅಂತ ಹೋಗ್ಬಿಟ್ರು. நான் அப்படியே தான் இருக்கிறேன். ನಾ ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ. என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. ನನ್ನ ಜೊತೆ ಸೇವೆಗೆ ಬಂದವರೆಲ್ಲ ಅವರು ದೊಡ್ಡ ಮಟ್ಟಿಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ರು. நான் அப்படியே தான் இருக்கிறேன். ನಾನು ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ. என் கூட சேர்ந்து கல்யாணம் முடிச்சவங்க எல்லாம் ನನ್ನ ಜೊತೆ ಸೇರಿ ಮದುವೆ ಮಾಡಿದವರಲ್ಲ அவங்க எல்லாம் சொந்தமா வீடு கட்டி பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க. லைஃப்ல முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. ಅವರು ಸ್ವಂತವಾಗಿ ಮನೆ ಕಟ್ಟಿ ಲೈಫ್ ನಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರ್ತಾ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. நான் இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். ನಾನು ಹಾಗೆ ಇದ್ದೇನೆ. காலங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. ಕಾಲಗಳು ಕಳೆದು ಹೋಗ್ತಲೇ ಇದೆ. கவலைப்படாதீங்க. ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ. கவலையே படாதீங்க. ಚಿಂತೆನೇ ಪಡಬೇಡಿ. சிறைச்சாலையில ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ யோசிப்பு இருந்தா ಯೋಸೇಫನಿದ್ದನು. ஒரே நாள் கர்த்தர் தூக்கி சிங்காசனத்தில் அமர வைத்தார். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನ ಎತ್ತಿ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ ಕೂರಿಸುವಂತೆ ಮಾಡಿದರು. சிறைச்சாலையில் இருக்கிற ஒரே நாள் சிங்காசனத்துக்கு அவரால் உயர்த்த முடியும். ಆ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದವನನ್ನು ಸಿಂಹಾಸನಕ್ಕೆ ಒಂದೇ ದಿನದಿಂದ ಉನ್ನತಪಡಿಸಿದರು. ஆரோனுடைய கோல் ಆರೋನನ ಕೋಲು ஒரே நாள் துளிர்த்திருச்சு. ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಚಿಗುರಿತು. பழங்களை காய்த்து விட்டது. ಹಣ್ಣುಗಳೆಲ್ಲ ಬಿಟ್ಟಿತು. பூ பூத்து என்ன பண்ணிருச்சு? பழங்களை காத்துருச்சு. ಹೂ ಬಿಟ್ಟು ಫಲ ಬಿಟ್ಟಿತು. ஒரே நாள் நைட்ல கர்த்தர் என்ன பண்ண முடியும்? ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ದೇವರು ಏನ್ ಮಾಡಬಹುದು? அற்புதத்தை செய்ய முடியும். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಬಹುದು. ஒரೇ நாள்ல உயர்த்த முடியும். ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಉನ್ನತಪಡಿಸಬಹುದು. ஹalleluya. ಹalleluya. தண்ணீரை ನೀರನ್ನು ஒரு சில நேரத்துல ಒಂದು ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ஒரு சில நிமிடத்துல ಒಂದು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ கர்த்தர் என்ன பண்ணாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? திராட்சரசமாக மாற்றி விட்டார். ದ್ರಾಕ್ಷಿರಸವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. திராட்சரசத்தை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு மாசம் ஆகும்? ಆ ದ್ರಾಕ್ಷಿರಸವನ್ನು ತಯಾರಿಸಲು ಎಷ್ಟು ತಿಂಗಳುಗಟ್ಟಲೆ ಆಗುತ್ತದೆ? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಬಿಟ್ರು? இமிடியேட் ப்ராசஸ் உடனே நடக்க வச்சாரு பாருங்க. ತಕ್ಷಣ ನಡೆಯುವಂತೆ ಮಾಡಿದರು. 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம்னா எத்தனை சமயக்காரங்களை வச்சு சமைக்கணும்? 5,000 ಜನರಿಗೆ ಮೇಲ್ಪಟ್ಟ ಜನರಿಗೆ ಊಟ ಕೊಡಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಭಟ್ರು ಊಟ ಅಡಿಗೆ ಮಾಡುವವರನ್ನೆಲ್ಲ ಇಟ್ಟು ಅಡಿಗೆ ಮಾಡಿಸ್ಬೇಕು. எவ்வளவு உணவுப் பொருட்கள் தேவைப்படும்? ಎಷ್ಟೊಂದು ಪದಾರ್ಥಗಳು ಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. எவ்வளவு நேரம் எடுக்கும்? ಎಷ್ಟೊಂದು ಸಮಯ ತಗೊಳ್ಳುತ್ತದೆ. கர்த்தர் என்ன பண்ணாரு? ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡಿದರು? ஒரே ஒரு ஜெபம் பண்ணி ಒಂದೇ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡಿ 5000க்கு மேற்பட்ட ஜனங்களை போஷித்து 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வைத்தார். 5,000 ಜನಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟ ಜನರಿಗೆ ಪೋಷಿಸಿ 12 ಬುಟ್ಟಿಯಷ್ಟು ಮತ್ತೆ ಮಿಕ್ಕಿದ್ದು ತೆಗೆಯುವಂತೆ ಮಾಡಿದರು. நம்முடைய தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவன். ನಮ್ಮ ದೇವರು ಕಾಲಕ್ಕೂ ಮೇಲ್ಪಟ್ಟಂತ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. இருக்கிற நிலையிலிருந்து இமிடியேட்டா அவரால் உயர்த்த முடியும். ಈಗ ನೀವಿರುವಂತ ಸ್ಥಿತಿಯಿಂದ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆ ತೆಗೆಯಲು ಸಾಧ್ಯ. ஹalleluya. ஹalleluya. டிவைன் ஆக்சலரேஷன் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு. ಒಂದು ದೈವಿಕವಾದ ಒಂದು ಆಕ್ಸಿಲರೇಷನ್ ಅನ್ನು ದೇವರು ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. அதிவேக வளர்ச்சி, தெய்வீக அதிவேக வளர்ச்சி. ದೈವಿಕವಾಗಿ ಅತಿ ವೇಗವಾದ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு பிரதர் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு பாருங்க. ಒಂದು ಬ್ರದರ್ ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು ನೋಡಿ ಅವರ ಬಳಿ. அவர் சொன்னாரு, ಅವರು ಹೇಳಿದರು, பிரதர் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ಒಂದು 5-6 ವರ್ಷವಾಗಿ ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. எந்த ப்ரமோஷன் எனக்கு கிடையாது. ಯಾವುದೇ ಪ್ರಮೋಷನ್ ಇಲ್ಲ. எனக்கு கீழே சீனியரா வந்த பசங்க, ஜூனியரா வந்த பசங்க எல்லாம் ನನ್ನ ಕೆಳಗೆ ಜೂನಿಯರ್ ಆಗಿ ಬಂದಿರುವವರೆಲ್ಲ
எனக்கு சீனியர் ஆயிட்டாங்க, ನನಗೆ ಸೀನಿಯರ್ ಆಗ್ಬಿಟ್ರು, எனக்கு மேனேஜர் ஆயிட்டாங்க, ನನಗೆ ಮ್ಯಾನೇಜರ್ ಆಗ್ಬಿಟ್ರು. நான் இன்னும் உங்களுக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ಆದ್ರೆ ನಾನಿನ್ನು ಅವರ ಕೆಳಗೆ ಇದ್ದೇನೆ. நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ನಾನು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೇನೆ. 5 வருஷமா என் லைஃப்ல முன்னேற்றமே இல்ல. 5 ವರ್ಷವಾಗಿ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಮುಂದಾಣಿಕೆ ಇಲ್ಲ, ப்ரமோஷனே கிடையாது, ಪ್ರಮೋಷನೇ ಇಲ್ಲ. கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ತುಂಬಾ brother. ಕಷ್ಟಪಡ್ತಿದ್ದೇನೆ மனசு ಬ್ರದರ್. வலிக்குது அப்படின்னா ಮನಸ್ಸು ತುಂಬಾ ಬೇಸರವಾಗ್ತಿದೆ ಅಂತ நான் இந்த ಹೇಳಿದ್ರು. காரியங்களை தான் அவர்கிட்ட சொன்னேன். ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರ ಬಳಿ ಹೇಳಿದರು. ஒரு டிவைன் ஆக்சலரேஷன் உங்க லைஃப்ல கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பாரு. ಒಂದು ಡಿವೈನ್ ಆಕ್ಸಿಲರೇಷನ್ ಖಂಡಿತವಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೊಡುವರು. யோசேப்பு எப்படி ஒரே நாள் உயர்த்தினாரோ, ಯೋಸೇಫನನ್ನು ಹೇಗೆ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಉನ್ನತಪಡಿಸಿದರೋ, ஒரே நாள் எப்படி ஆரோனுடைய கோல் துளிர்த்ததோ, ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಹೇಗೆ ಆರೋನನ ಕೋಲು ಚಿಗುರಿತೋ, ஒரு சில நிமிடத்துல எப்படி தண்ணீர் திராட்சை ரசமா மாறுச்சோ, ಒಂದು ಕೆಲವು ನಿಮಿಷಗಳಲ್ಲಿ ಹೇಗೆ ನೀರು ದ್ರಾಕ್ಷಿ ರಸವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿತೋ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதே மாதிரி ஒரு அதிக விதமான, அதாவது அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பா நிச்சயமே கொடுப்பாரு. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಅತಿ ಬೇಗನೆ ಒಂದು ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ சொன்னேன் பாருங்க, ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನೋಡಿ. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் பாருங்க. ಒಂದು ಉದಾಹರಣೆಯನ್ನು ಹೇಳಿದ್ರು ನೋಡಿ. அதாவது நீங்க வந்து இப்ப கீழே இருக்கீங்க, ನೀವು ಬಂದೀಗ ಕೆಳಗಡೆ ಇದ್ದೀರಿ, கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கீங்க, ನೀವು ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀರಿ. எல்லாரும் ஸ்டெப்ல ஏறி போறாங்க, ಎಲ್ಲರೂ ಸ್ಟೆಪ್ ಅಲ್ಲಿ ಮೆಟ್ಲು ಹತ್ತಿ ಹೋಗುತ್ತಾರೆ. உங்க கூட வேலை செய்யறவங்க ஸ்டெப்ல ஏறி போறாங்க, ನಿಮ್ಮ ಜೊತೆ ಕೆಲಸ ಮಾಡುವವರೆಲ್ಲ ಮೆಟ್ಲು ಹತ್ತಿ ಹೋಗುತ್ತಾರೆ. நீங்க கீழ இருந்து மேல பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ನೀವು ಕೆಳಗೆ ನಿಂತ್ಕೊಂಡು ಮೇಲೆ ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದೀರಿ. நீங்க வரா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டான்டா, ನೋಡಪ್ಪ ಅವರು ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು ನೋಡಿ. இவன் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டான்டா, ಓ ನೋಡ ಅವ್ನ್ ಸೆಕೆಂಡ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟ, இவன் தேர்ட் ஃப்ளோர் போயிட்டான்டா, ಅವ್ನ್ ಥರ್ಡ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ಬಿಟ್ಟ. நான் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் நின்னுட்டு இருக்கிறேன். ನಾನು ಇನ್ನು ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಅಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ அத்தாவே நீ புலம்புறீங்க ಅಂತ ಹೇಳಿ ಯಾಕೆ ನೀವು ಚಿಂತೆ ಪಡ್ತೀರಿ, ಗಲಿಬಿಲಿ ಮಾಡುತ್ತೀರಿ? ஏன்னா ஏறி போயிருவானுங்க, ಅವರೆಲ್ಲ ಹತ್ತಿ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ, தேர்ட் ஃப்ளோர் வரையும் போயிருவாங்க. ಥರ್ಡ್ ಫ್ಲೋರ್ ವರೆಗೂ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா, ಕರ್ತನೇನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? உங்களை ஸ்டெப்ல ஏறி போக வைக்க மாட்டாரு, ನಿಮ್ಮನ್ನು ಮೆಟ್ಟಿಲು ಹತ್ತಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡೋದಿಲ್ಲ, லிஃப்ட்ல ஏத்திட்டு போயிருவாரு. ನಿಮ್ಮನ್ನು ಲಿಫ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. நீங்க 10வது மாடிக்கு போயிருவீங்க, ನೀವು 10ನೇ ಮಾಳಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀರಿ. நீங்கள் அண்ணாந்து பார்த்த காரியங்களை ನೀವು ತಲೆ ಎತ್ತಿ ನೋಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳು என்ன பண்ணுவார் கர்த்தர், ಕರ್ತನೇನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? உங்கள் பாதப்படி ஆக்குவார். ಅದು ನಿಮ್ಮ ಪಾದದ ಕೆಳಗೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள், ನಿಮ್ಮ ಶತ್ರುಗಳ ಇಚ್ಛೆಗಳನ್ನು ಮಾತಾಡಿ ಅವರು ಅಡಗುವರು. அவருடைய மேடுகளை நான் மிதிப்பேன். ಅವರ ಒಂದು ಮೇಡುಗಳನ್ನು ನಾನು ತುಳಿಯುವೆನು. ஹalleluya. ಹalleluya. சொன்ன மாதிரி நடந்துச்சு பாருங்க. ಹೇಳಿದಂತೆ ನಡೆದಿತ್ತು ನೋಡಿ. இன்னொரு கம்பெனில ஒரு பெரிய ஒரு போஸ்டிங், ಇನ್ನೊಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಒಂದು ಪೋಸ್ಟಿಂಗ್. அந்த கம்பெனில இருந்ததை விட ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಇದ್ದದಕ್ಕಿಂತ பல மடங்கு அதிக சம்பளம், ಹಲವರಷ್ಟಾಗಿ ಅಧಿಕವಾದ ಸಂಬಳ, பெரிய ப்ரமோஷன். ದೊಡ್ಡ ಒಂದು ಪ್ರಮೋಷನ್. போன் பண்ணாரு பாருங்க, ಫೋನ್ ಮಾಡಿದ್ರು ನೋಡಿ ಆ ಬ್ರದರ್. பிரதர் என்னோட லைஃப்ல இந்த டிவைன் ஆக்சலரேஷன் நான் அனுபவிச்சிட்டேன், ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಆ ಅತಿ ಬೇಗನೆ ಇರುವಂತಹ ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ನಾನು ಅನುಭವಿಸಿಬಿಟ್ಟೆ. நான் பொறுமையா இருந்தேன், ನಾನು ನಿಧಾನವಾಗಿದ್ದೆ. கர்த்தரனை உயர்த்தி விட்டார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿದರು. நான் உங்களுக்கு சொல்றேன், ಅದರಿಂದ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳ್ತೇನೆ, இருக்கிற நிலைமையில பொறுமையா இருங்க. ಇರುವಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ನಿಧಾನವಾಗಿರಿ. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವಂತೆ அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ಅದರ ಕರದಲ್ಲಿ ನೀವು ಅಡಗಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. இப்போ உயர்த்துவார் பாருங்க. ಖಂಡಿತವಾಗಿ ಉನ್ನತಪಡಿಸುವರು ನೋಡಿ. அவங்கள ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கர்த்தரோடு பாத்துக்கிட்டே இருக்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಅವರು ಫಸ್ಟ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಸೆಕೆಂಡ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು, ಥರ್ಡ್ ಫ್ಲೋರ್ ಹೋಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ನೋಡ್ತಾನೆ ಇರಬೇಡಿ. ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ, ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುವರು. ஹalleluya. ಹalleluya. விசுவாசிகளை கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ಎಷ್ಟು ಜನ ನಂಬಿದ್ದೀರಾ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸುತ್ತಾರೆ ಅಂತ? ஹalleluya. ಹalleluya. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ಅತಿ ಬೇಗನೆ ನೀಗುತ್ತದೆ ಈ ಲೇಸಾದ ಒಂದು ಉಪದ್ರವಗಳಲ್ಲ. ஆமா, நிரந்தரமான உபத்திரவம் கிடையாது. ನಿರಂತರವಾದ ಉಪದ್ರವವಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. நிச்சயமாகவே இந்த உபத்திரவங்கள் எல்லாம் மாறும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಉಪದ್ರವಗಳೆಲ್ಲ ಮಾರ್ಪಡುವುದು. நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ನೀವು ಉನ್ನತಿಸಲ್ಪಡುವಿರಿ. ஒரே நாள் ஆண்டவர் உங்களை தூக்குவாரு. ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆತ್ತುವರು. உங்கள் பலம் குறைஞ்சே போகாது. ನನ್ನ ಬೆಲವು ಕಡಿಮೆ ಆಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. உங்க குடும்பத்துல யாராச்சும் ரட்சிக்கப்படலையா? ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ವಾ? ஐயோ, நானா ரட்சிக்கப்பட்டுட்டேன், ಅಯ್ಯೋ ನಾನೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇನೆ, என் கணவன் ரட்சிக்கப்படல, ನನ್ನ ಗಂಡನ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, இந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்படல, ನನ್ನ ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ, சொந்தக்காரங்களா ரட்சிக்கப்படல. ನನ್ನ ಸ್ವಂತದವರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. நான் இயேசு ஏத்துக்கிட்டேன், ನಾನು ಯೇಸುವನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, தேவனுடைய பிள்ளையா மாறிட்டேன். ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. உங்களெல்லாம் பிசாசோட பிள்ளையா இருக்காங்களே, ಅವರೆಲ್ಲರೂ ಇನ್ನು ಸೈತಾನನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದಾರಲ್ಲ. கவலைப்படாதீங்க, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ, அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள். ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஒரு வசனத்தை வாசிங்க. ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ.
அப்போஸ்தலர் 16:31. ಅಪೊಸ್ತಲರು 16:31. அப்போஸ்தலர் 16:31. ಅಪೊಸ್ತಲರು 16:31. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஹalleluya. ஹalleluya. இந்த சிறைத்துறை அதிகாரி சொல்றான், ಆ ಸೆರೆಮನೆ ಅಧಿಕಾರಿ ಹೇಳುತ್ತಾನೆ, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? பவுல்ட்டையும் சீலாட்டையும் கேக்குறான். ಆ ಪೌಲನು ಶೀಲಾ ಬಳಿ ಕೇಳುತ್ತಾನೆ, ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? பவுல் சொல்றாரு, ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡು, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ಆಗ ನೀನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವೆ, ನಿನ್ನ ಮನೆಯವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. ஹalleluya. ஹalleluya. நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ರೆ குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ನಿಮ್ಮ அவர் சொல்றாரு. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಡ್ತಾರೆ, ಅವರು ಇಳಿದ್ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ಚಿಕ್ಕ ರೀತಿಯಾಗಿ சின்ன சின்ன வலைகள்ல சின்ன சின்ன மீன்கள்லாம் போட்டு நிறைய மீன் அள்ளுற மாதிரி ಬಲೆಯಲ್ಲಿ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಮೀನನ್ನ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮೀನುಗಳೆಲ್ಲ ಬಾಸಿ ತೆಗೆಯುವ ರೀತಿಯಾಗಿ கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? உங்களை வச்சு ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் வாரி அள்ளிடுவாரு. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲರನ್ನು ಹಾಗೆ ಬಾಚಿಕೊಳ್ಳುವರು. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿರಿ, நீயும் உன் வீட்டாரும் ಆಗ ரட்சிக்கப்படுவீர்கள். ನೀವು ನಿಮ್ಮ ಮನೆಯವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವಿರಿ. நோவாவுக்கோ ನೋವನಿಗೋ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சிச்சு? ಕರ್ತನ ಕಣ್ಗಳಲ್ಲಿ ಏನ್ ಸಿಕ್ಕಿತು? கிருபை கிடைச்சிச்சு. ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿತು. யாருக்கு கிடைச்சிச்சு? ಯಾರಿಗೆ ಸಿಕ್ಕಿತು? நோவாவுக்கு கிடைச்சது. ನೋವನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஆனா அந்த ரட்சிப்பாகிய பேழைக்குள்ள யாரு வந்தா? ಆದ್ರೆ ಆ ರಕ್ಷಣೆಯಾದ ನಾವೆಯೊಳಗೆ ಯಾರು ಬಂದರು? நோவா மாத்திரமா வந்தாரு? ನೋವ ಮಾತ್ರ ಬಂದ್ರಾ? நோவாவின் குடும்பத்தார் அனைவரும் வந்தார்கள். ನೋವನ ಕುಟುಂಬದವರು ಎಲ್ಲರೂ ಬಂದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபைக்கு மேல் கிருபை பெற்றிருக்கின்றீர்கள். ನೀವು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ಕೃಪೆಯ ಮೇಲೆ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. முழு குடும்பமும் ரட்சிப்பென்கிற பேழைக்குள்ள நிச்சயமாக வரும். ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಕುಟುಂಬವು ರಕ್ಷಣೆ ಎನ್ನುವ ನಾವೆಯೊಳಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருடைய பெட்டியை ஒரு 3 மாசமா வந்து ஓபேத் ஏலோம் அப்படின்ற ஒரு வீட்டுல வச்சிருந்தாங்க பாருங்க. ಕರ್ತನ ಒಂದು ಆ ಪೆಟ್ಟಿಗೆಯನ್ನು ಓಬೇತ್ ಏದೋಮ್ ಅನ್ನುವವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರು ನೋಡಿ. அந்த கர்த்தருடைய அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த அந்த ஓபேத் ஏதோமோட வீட்டுல இருந்தது நிமித்தம் ಆ ಕರ್ತನ ಪೆಟ್ಟಿಗೆ ಓಬೇತ್ ನೋಹೋಮ್ ಅನ್ನುವರ ಮನೆ ಏದೋಮ್ ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಿದ್ದ ನಿಮಿತ್ತವಾಗಿ கர்த்தர் என்ன பண்ணாரா? ಕರ್ತನ ಏನ್ ಮಾಡಿದರು? அவனையும் ಅವನನ್ನು அவன் வீட்டாரையும் ಅವನ ಮನೆಯವರನ್ನು ஆசீர்வதித்தார். ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ராகாப் என்கிற வேசி ರಾಹಾಬ್ ಎನ್ನುವ ವೇಶ್ಯಳು இஸ்ரவேல் மக்களுக்கு உதவி செய்தார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿದಳು. அவளோடு சேர்ந்து ಅವಳೊಂದಿಗೆ ಸೇರಿ அவளுடைய குடும்பம் முழுவதும் ಅವಳ ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿ ரட்சிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು, ಕಾಪಾಡಲ್ಪಟ್ಟಿದ್ದು. சாரிபாத் விதவை ಸಾರಿಬತ್ ವಿಧವೆಯಳು என்ன பண்ணா? ಏನ್ ಮಾಡಿದಳು? எலியாவுக்கு என்ன பண்ணா? ಎಲಿಯನಿಗೆ ಏನ್ ಮಾಡಿದಳು? உதவி செய்தார். ಸಹಾಯ ಮಾಡಿದರು. அவளுக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பண்ணல? ಅವಳಿಗೆ ಮಾತ್ರ ದೇವರು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ? போஜனம் கொடுக்கல. ಭೋಜನ ಕೊಡ್ಲಿಲ್ಲ. அவள் வீட்டார் அனைவரையும் திருப்தியாக்கினார். ಅವರ ಮನೆಯವರೆಲ್ಲರನ್ನೂ ಆ ಒಂದು ಬರಗಾಲದಲ್ಲಿ ತೃಪ್ತಿಪಡಿಸಿದರು. கர்த்தர் உங்களை ரட்சித்தால் ಹಾಗಾದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಾದರೆ உங்கள் மூலமாக குடும்பத்தில் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದವರೆಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. நான் சொல்றேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, கண்டிப்பா அது நடக்கும். ಖಂಡಿತವಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. அனுபவ ரீதியா நான் சொல்றேன் பாருங்க. ಅನುಭವ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. இந்த அனுபவம் உயிருள்ள சாட்சி. 2 ಅನುಭವಗಳು. ஹalleluya. உயிருள்ள சாட்சி கிடையாது. உயிர் போயிடுச்சு. ಜೀವ ಅವ್ರಿಗೆ ಹೋಗ್ಬಿಡ್ತು. அது எப்படி நான் சொல்றேன் கேளுங்க. ಅದು ಹೇಗಂತ எங்க ಹೇಳ್ತೀನಿ. அப்பாவோட அம்மா, ಅವರ ತಂದೆಯ ತಾಯಿ, அவங்க கேத்தலிக் பாருங்க, ಅವ್ರು ಕ್ಯಾಥಲಿಕ್ ಅವರು, ரட்சிக்கப்படல. ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ. ஆனா அவங்க மரண தருவாய் நெருங்குற சமயத்துல நான் ரசிக்கப்பட்டேன் அந்த சமயத்துல. ಅವರಿಗೆ ಮರಣ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಇವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. அப்ப அவங்க சாக போறதுக்கு முன்னாடி ಆಗ ಅವ್ರು ಸಾಯುವಂತ ಮುಂಚಿತವಾಗಿ அவங்க சுவிசேஷம் சொல்றேன், ಅವ್ರಿಗೆ ಹೋಗಿ ಇವರು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. சுவிசேஷம் சொல்லி ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಹೇಳಿ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வச்சு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿ பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணி ಅವರ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ அவங்க ரசிக்கப்பட்டாங்க பாருங்க. ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದ್ಬಿಟ್ರು. நல்லா மறிச்சாங்க. ಮತ್ತೆ ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ರು. இன்னொரு எங்க அம்மாவோட அம்மா, ಇವರ ತಾಯಿಯ ತಾಯಿ, அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பூசாரி சாமி நாடுவாங்க, நாயக்கர். ಅವರು ನೋಡಿದ್ರೆ ಈ ಪೂಜಾರಿ
ನಾಯಕರು ಇದಾರಲ್ಲ சாமியாடி குடும்பம் அவங்க. ಅವರು ಪೂಜಾರಿ ಕುಟುಂಬದವರು. அவங்க குடும்பமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த சாமியாடி பூஜை பண்ற மாதிரி தான். ಆ ಕುಟುಂಬವೇ ನೋಡುವುದಾದರೆ ಪೂಜೆ ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತಾರೆ. அவங்க நல்ல நற்கிரியைகள் நல்ல செயல்லாம் செய்வாங்க பாருங்க. ಅವರು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೂಡ ಮಾಡ್ತಾರೆ ನೋಡಿ. அவங்க இப்ப போன வருஷம் தான் இறந்தாங்க. ಅವರು ಹೋದ ವರ್ಷನೇ ತೀರ್ಕೊಂಡ್ರು. மரண படுக்கையில கிடக்குறாங்க. ಅವರು ಮರಣದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. எனக்கு அது தெரியாது பாருங்க. ಇವರಿಗೆ ಅದನ್ನ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡಿ. நான் இங்க பெங்களூர்ல வீட்டுல இருக்கிறேன். ಬ್ಯಾಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை காமிக்கிறாரு. ಕರ್ತನ ದರ್ಶನದಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அப்படியே அந்த மதுரையில அந்த மேலூர் அப்படின்ற ஊருக்கு நான் போற மாதிரி. ಆ ಮದುರೆಯಲ್ಲಿ ಮೇಲೂರು ಅನ್ನುವಂತ ಊರಿಗೆ ಹೋಗುವ ರೀತಿಯಾಗಿ அம்மாச்சி வீட்டை நடந்து போற மாதிரி. ಅವರ ಅಜ್ಜಿಯ ಮನೆಗೆ ನಡೆದು ಹೋಗುವ இந்த ರೀತಿಯಾಗಿ மாதிரி காரியங்களை நான் சொப்பனத்துல பாக்குறேன். ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ಒಂದು ಕನಸಿನಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಾರೆ. நான் அங்க போய் 15 வருஷம் ஆச்சு. ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರು 15 ವರ್ಷವಾಯ್ತು. 15 வருஷத்துக்கு போனதை எனக்கு நினைவுல வரதுக்கு வாய்ப்பு இல்ல பாருங்க. 15 ವರ್ಷಕ್ಕೆ ಹೋಗಿದ್ ಮುಂಚೆ ಆಮೇಲೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ ನೋಡಿ. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு அது புதிய இடமா தெரியுது. அங்க போக சொல்ற மாதிரி ஒரு ஏவுதல் இருந்துச்சு எனக்கு. ಆದ್ರೆ ಅದು ಹೊಸ ಜಾಗದ ರೀತಿಯಾಗಿ ಕಾಣುತ್ತದೆ. ಅದು ಹೋಗುವಂತೆ ಅಲ್ಲೊಂದು ದೇವರು ಮಾತನಾಡಿದರು ನೋಡಿ. எங்க வீட்டுக்கு நான் போன் பண்ணேன். ಮನೆಗೆ ಫೋನ್ ಮಾಡಿದರು. எங்க அம்மா சொன்னாங்க, ಅವರ ತಾಯಿ ಹೇಳಿದರು, அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லடா, ಅಜ್ಜಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ, இழுத்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது, ಜೀವ ಹೋಗ್ತಿಲ್ಲ அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. ಅಂತ ಹೇಳಿದ್ರು. கர்த்தர் என்ன அப்படி ஏவி இருக்கிறாரு என்ன போக சொல்லி. ಆಗ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಇವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ. கிளம்பி போயிட்டேன் பாருங்க. ಹೊರಟು ಹೋದ್ರು ನೋಡಿ. போய் மேலூருக்கு போயிட்டேன். ಹೋಗಿ ಮೇಲೂರಿಗೆ ಹೋದರು. மரண படுக்கையில அந்த அம்மாச்சி கிடக்குறாங்க. ಮರಣದ ಒಂದು ಹಾಸಿಗೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சொல்லி கொடுக்கிறேன். ಅವ್ರಿಗೆ ಏಸಾಯ 53ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇರುವ ವಾಕ್ಯಗಳನ್ನು என்னுடைய ಹೇಳ್ಕೊಡ್ತಾರೆ. அக்கிரமம் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், ஆமென் சொல்லுங்க. ನನ್ನ ಅಪರಾಧಗಳಿಂದ ಯೇಸು ಗಾಯಪಟ್ಟರು. என்னுடைய அக்கிரமம் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், ஆமென் சொல்லுங்க. ನನ್ನ ಅಪರಾಧಗಳಿಂದ ಯೇಸು ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟರು. இயேசு என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்திக்கிறார், ஆமென் சொல்லுங்க. ಯೇಸು ನನ್ನ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾರೆ, ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿರಿ. ஆமென் சொல்ல முடியல, ஆனா அங்கீகரிச்சாங்க சொல்ற வார்த்தைகளெல்லாம். ಆದ್ರೆ ಅವರಿಂದ ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಕ್ ಕೂಡ ಅವ್ರ ಬಾಯಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. ಆದ್ರೆ ಹೇಳೋದ್ನೆಲ್ಲ ಹಾಗೆ ಅಂಗೀಕರಿಸ್ಕೊಂಡ್ರು. இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுங்க. ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಅಂಗೀಕರಿಸ್ಕೊ ಅಂತ ಹೇಳಿ. உடைய நித்தியத்துல நான் இருக்க வேண்டும் ஆண்டவரே சொல்லுங்க. ನಿಮ್ಮ ನಿತ್ಯದಲ್ಲಿ ನಾನು ಇರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ, ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿ சொல்லி ஜெபம் பண்ணேன் பாருங்க. ಅಂತ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ನೋಡಿ. நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ಪ್ರಾರ್ಥಿಸ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಟ್ರು. ಜೀವ ಹೋಯ್ತು ನೋಡಿ. பாருங்க ನೋಡಿ, இந்த வசனத்துல நம்பரை விசுவாசிக்கிறேன் பாருங்க. ಈ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನ ನಂಬುತ್ತೇನೆ ನೋಡಿ. உங்க குடும்பத்துல ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ இயேசுவை ஏத்துட்டீங்களா? ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು இயேசுவை ஏத்துக்கிட்டதனால ನೀವು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲ, இருக்கிற ஒரு ஆளு கூட ரட்சிக்கப்படாம போக மாட்டாங்க, கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಕೂಡ ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಎಲ್ಲರೂ ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயிர் போற மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தாலும் உயிர் போகாது. நீங்க போய் சுவிசேஷம் சொன்னாதான் உயிரே போகும். ಜೀವ ಹೋಗ್ತದೆ, ಹೋಗುವ ರೀತಿಯಾಗಿ ಇರ್ತದೆ. ಆದ್ರೆ ನೀವು ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿದ ಮೇಲೆನೆ ಜೀವ ಹೋಗುತ್ತದೆ. அவர் வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். ಅವರು ವಾಗ್ದಾನ ಬದಲಾಗದೇ ಇರುವವರು, ಅವರು ನಿಜ ಉಳ್ಳವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. ಅದರಿಂದ ನೀವು ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. பொருளாதாரத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. ನಿಮ್ಮ ವಸ್ತು ಪ್ರಕಾರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. எதிர்காலத்தை குறிச்சு கவலைப்படாதீங்க. ನಿಮ್ಮ ಎದುರು ಬರುವಂತಹ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. காலம் கடந்து போச்சுன்னு கவலைப்படாதீங்க. ಕಾಲ ಕಳೆದು ಹೋಯ್ತು ಅಂತ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. சரீரத்துல பலவீனம் இருக்கு, வியாதி, அதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ಶರೀರದಲ್ಲಿ ರೋಗ ಇದೆ, ಬಲಹೀನ ಅಂತ ಹೇಳಿ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொரோனா வந்துருச்சு பிரதர். ಒಂದು ರೋಗ ಬಂದ್ಬಿಡ್ತು ಬ್ರದರ್. பாதை உன் கூடாரத்தை அணுகாது, ಬಾಧೆ ನಿನ್ನ ಗುಡಾರಕ್ಕೆ ಸಮೀಪಿಸದು, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது ಕೆಡುಕು ನಿನಗೆ ಸಮೀಪಿಸದು என்கிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். ಅನ್ನುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿ. கவலைப்படாதீங்க. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. இல்ல பிரதர், வியாதி வந்துருச்சு பிரதர், ರೋಗ ಬಂದ್ಬಿಡ್ತಲ್ಲ, கவலைப்படுறேன் பிரதர். ಚಿಂತೆ ಪಡ್ತೇನೆ. கர்த்தரும் வியாதி படுக்கையை மாற்றி போடுவார், கவலைப்படாத. ಕರ್ತನು ರೋಗವನ್ನು ನೀಗಿಸುವರು, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் அவர் பண்ணுவாரு. ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ, ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಮಾಡುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீமை நன்மையாக மாற்றுவார், ಕೆಡುಕನ್ನು ಶುಭವಾಗಿ ಮಾಡುವರು. இழப்பை ಕಳೆದು ಹೋದದನ್ನು லாபமாக மாற்றுவார், ಅದನ್ನು ಲಾಭವಾಗಿ ಮಾಡುವರು. தோல்வியை வெற்றியாக மாற்றுவார், ಸೋಲನ್ನು ಜಯವಾಗಿ ಮಾಡುವರು. எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுவார். ಎಲ್ಲವನ್ನು ಶುಭವಾಗಿ ಮುಗಿಯುವಂತೆ ಮಾಡುವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஆமென். எதை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. ಆದ್ರಿಂದ ನೀವು ಯಾವುದ್ರ ಬಗ್ಗೆಯೂ ಚಿಂತೆ ಮಾಡದೆ ಸಂತೋಷವಾಗಿರಿ. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பதே ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುವುದೇ நம்முடைய ನಮ್ಮ பலன். ಬಲವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பலன் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது ನಾವು ಬಲವುಳ್ಳವರಾಗಿರುವಾಗ பிசாசால உள்ள வர முடியாது. ಸೈತಾನನಿಂದ ಒಳಗೆ ಬರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், ತಿಳುವಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ, விழிப்பாயிருங்கள், ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದಿರಿ, சந்தோஷமாயிருங்கள். ಸಂತೋಷವಾಗಿರಿ. சந்தோஷமா இருக்கும் பொழுது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கிறீங்க. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಂತಲೇ ನೀವು ತಿಳುವಳಿಕೆಯಿಂದಿರ್ಬೇಕು. நீங்க சந்தோஷமா இருக்கும்
தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறீங்க. ನೀವು ಸಂತೋಷವಾಗಿದ್ರೆ ನೀವು ಸೈತಾನನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்படி எதிராளிகள் வந்து முடியல பலன் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சேர்ச்சாங்களோ, ಸಿಂಸೋನನಿಗೆ ಹೇಗೆ ಆ ವಿರೋಧಿಗಳು ಬಂದು ಕೂದಲಲ್ಲಿ ಬಲ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ತೆಗೆದು ಹಾಕಿದರೋ அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಿಮಗೆ வேதம் சொல்கிறது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். ಕರ್ತನಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುವುದೇ ಅದು ನಿಮ್ಮ ಬಲವು. பிசாசு என்ன பண்ணுவான்? கவலையை கொண்டு வருவான். ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಚಿಂತೆ ತರುತ್ತಾನೆ. அந்த இடம் கொடுக்க கூடாது. ಅದಕ್ಕೆ ನೀವು ಸ್ಥಳ ಕೊಡಬಾರದು. உங்களுடைய பலனை அவன் எடுத்து விட்டால் ನಿಮ್ಮ ಬಲವನ್ನು ಅವನು ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ உள்ள வந்து கிரியை செய்ய ಅವನ ஆரம்பிச்சிருவான். ಒಳಗೆ ಬಂದು ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ಅದರಿಂದ ನೀವು ಯಾವುದೇ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತು ನೀವು ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ, ಸಂತೋಷವಾಗಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஹalleluya. ಆಮೆನ್.